சாதாரண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கங்க. இன்னைக்கு ஒரு 150லேருந்து 160 பேருக்கு ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம 400 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் எடுத்துட்டு வந்திருக்கோம். மீதி அன்னதானம் பூரா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கொடுத்த அடியார்கள் அனைவரும் பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. வணக்கம், சொல்லுங்கள். நான் சப்ஸ்கிரைப் நாங்கள் பார்த்துட்டு அப்படி வந்து ரோடாக இருக்குது. நமச்சிவாயம். நீங்கள் பார்க்க முடியுமான்னு நினச்சேன். நமச்சிவாயம். என்னம்மா எனக்கு உலக அதிசயமாக இருக்குது. ஐயா ஒரே நிமிஷம். சிவாய நமக. நமச்சிவாய. பாலாஜி அவர்களுக்கு அன்பான வணக்கம். கவிதா என்னும் ஒரு மேடம் அத்தா சின்ன அவர்கள் மீது 360 சேனல் ஓப்பன் பண்ணீங்களே, அப்போ இருந்து உங்களை பின்தொடர்கிறேன். இது பாலாஜி யார்? பாபாஜி யாரு? என்னையா பாபாஜின்னு சொல்லிங்கிற? சத்தமா படிக்கலாமா? அன்புள்ள பாபாஜி அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். மேடம் கவிதா என்னும் ஒரு மேடம் ஆத்தா சென்னையில் இவர்கள் நீங்கள் 360 சேனல் ஓப்பன் பண்ணினீர்களே, அப்போதில் இருந்து உங்களை பின்தொடர்கிறேன் என்று என்னிடம் சொன்னார்கள். சரிம்மா, அதற்கு என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு வாசு, நான் கடைசியாக சில வருடம் திருவண்ணாமலையில் இருந்து சர்வீஸ், ஒன் டே ஃபுட் சர்வீஸ், அவரிடம் அரவணைப்பில் இருந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். மற்றொன்றும் சொன்னார்கள். அதற்கு வாசு, நான் கடைசியாக திருவண்ணாமலையிலிருந்து ஒன் டே ஃபுட் சர்வீஸ், அவரிடம் அரவணைப்பில் இருந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். மற்றொன்றும் சொன்னார்கள். இல்லை அம்மா, குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவி பிரச்சனை, தாய் பிள்ளை கவனிப்பதில்லை, சொத்து பிரச்சனை என்று யாரும் வராதீர்கள் என்று தாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறீர்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு உங்களோடு பேச விருப்பம். ஆனால் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அமைதியாகி விடுவேன் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் நான் எதற்கு உங்களிடம் சொல்கிறேன் என்றால், அவர்கள் எனக்கு 500 ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். திரும்பவும் நன்றி கடனாக நான் எதையாவது செய்துவிட வேண்டும் அல்லவா? அதற்காக சொல்கிறேன். அவர்கள் உங்கள் செலவில் இருக்க விருப்பமில்லை. தனியாக இடம் வாங்கி அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குடும்பம் இருக்கு, உங்களுக்கு தொந்தரவு தரமாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், 5 முறை பேசியிருக்கிறேன். 25 உங்களை பார்த்திருக்கிறார்கள். 5 முறை பேசியிருக்கிறேன் அவர்களிடம். 25/6/2005 உங்களை பார்த்திருக்கிறார்கள். இப்போ 3 நாட்களுக்கு முன்பு நீங்கள் ஆம்புலன்ஸ் அவரிடம் பேசிட்டு இருந்தீர்கள் என்று சொன்னார்கள். உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று சொல்லிவிடுங்கள் சாமி ப்ளீஸ் என்றால், இந்த சமாதியில் 1 ரூபாய் வைத்தாலே ஐயோ என்று நினைப்பேன். 500 ரூபாய் செலவு செய்திருக்கிறீர்கள். அதற்காக அவர்களது ஃபோன் நம்பர் கவிதா சென்னை பேச உங்கள் விருப்பம். இது நீங்கள் எனக்காக இருந்தா இல்லை, எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக படித்தா அப்சர்வ் பண்ணிக்க மாட்டேன். அப்படி அப்சர்வ் பண்ணிதான் நான் ஏன்னா டாக்டர் இன்ஜினியர் ஆகிருப்பேன். கொஞ்சம் நேரம் போட்டு படிச்சுட்டு கேட்குறேன். நமச்சிவாய. சரியா? இது உங்ககிட்ட வந்து அவங்க பேசினாங்க. உங்களால் எங்களுக்கு தொந்தரவு. நான் அதனால தான் என்ன பண்ணுறேன், ஏன்னா நம்ம ஓப்பனாக சொல்லப்போனால் நம்ம உங்கள் வீடியோவில் நம்ம காமிக்கிறதால நம்ம சப்ஸ்கிரைபர் பாசத்தில் தான் வராங்க, ஏதோ ஒரு அன்பில் தான் வராங்க. ஆனால் உங்களுக்கு சின்ன தொந்தரவு கூட வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மோர் கூட கொடுத்துருந்தேன் தெரியுமா? நானே கூட சொன்ன பாருங்க, 2-3 பேர் என்னால் வந்துட்டாங்க. டக்குன்னு வந்து காலில் ஒருத்தங்க விழுந்தது. அதனால் எனக்கே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால தான் வாசு, நான் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் நாளைக்கு நம்ம கொடுக்கல, அதனால் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணோம். இது வந்து இந்த அளவுக்கு உள்ளே வந்து பார்த்து இடத்த கண்டுபிடிச்சி, சரி நான் பார்த்துக்கிறேன். சரியா? இது என்ன புதுசாக பாபாஜி, பாபா அவர் வேற. நமச்சிவாய். மோர், தண்ணி, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. எங்க இடத்துக்கு வந்துட்டீங்க. நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்தால் நீங்கள் எதனா கொடுக்குறீங்க. எங்கள் இடத்துக்கு வாங்க, எதனா வாங்கிட்டு போங்க. ஒரு தண்ணி மோரை கொடு. தண்ணீர். ஓகே. ஓம் நமச்சிவாய நமக. மிக்க நன்றிகள் சகோதரரே. நமச்சிவாய. சந்தோஷம்.
ஐயா நமச்சிவாய் ஐயா. நீங்கள் ஐயா? ரொம்ப ஆசையாக இருந்தது. வீடியோவில் தான் பார்த்து. சரிங்க ஐயா. சாவித்திரி பாட்டிலேருந்து சண்முகத்தா. சரிங்க ஐயா. இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. போன வாட்டி வந்தேன் ஒய்ஃபோட. ஆட்டோ டிரைவர். சரிங்க ஐயா. சென்னையில். சரிங்க ஐயா. சரி போன வாட்டி வந்து உங்களை பார்க்க முடியல. மொத்தம் அடியாக இருக்கணும். நீ பார்க்க முடியுமான்னு பார்த்தோம்னா அவரையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். நான் என்னால் முடியும். பரவாயில்லைங்க ஐயா. நான் யார்கிட்ட தான் ஓட்டுறேன். என்னால் முடியாது. அந்த முடிஞ்சது அப்படின்லாம் இங்கே பாருங்க. நான் இந்த இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்கள் 100 ரூபாய் சொல்கிறது புரிஞ்சுங்க. நான் இந்த விஷயம் இப்போ நீங்கள் 100 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 100 ரூபாவும் இந்த சாப்பாட்டுக்கு முழு அன்னதானம் போடுறவங்களும் எனக்கு ஒன்று தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் என் வீடியோவில் யார் பேரையுமே சொல்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 100 ரூபாய் கொடுக்கறது உங்களுடைய உழைப்புக்கு உண்டான சக்தியில் கொடுக்குறீங்க. இது உங்களுடைய உழைப்புக்கு உண்டான சக்தி. சில பேர் 300 பேருக்கு சாப்பாடு எடுத்துக்கிறதும் 400 பேருக்கு சாப்பாடு எடுத்துக்கிறதும் அவங்களுடைய உழைப்புக்கு உண்டான சக்தி. அப்போ அந்த 300 பேர் 400 பேருக்கு உண்டான பேரை நான் வந்து வெளியில் சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுக்குற உங்கள் பேரை நான் வெளியில் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஆனால் காசு ஒன்று தானே, பணம் ஒன்று தானே. எல்லாரும் அவங்க சக்திக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்க வேண்டுதல். அப்போ அந்த பணம் ஒன்று தானே. நான் அதனால தான் அந்த பணம் 50 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபா கொடுத்தாலும் 500 ரூபா கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் 5,000 கொடுத்தாலும், ஆனால் அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி ஆள் மாற்றி நான் சொல்ல மாட்டேன். அவங்க அதிகமாக பணம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு பேர் சொல்லணுன்னா அவங்களுக்கு தனியாக பேர் கட் பண்ணி வீடியோ அனுப்பிச்சிடுவேன். எனக்கு 100 ரூபாவும் ஒன்று தான், 1 ரூபாவும் ஒன்று தான், 1000 ரூபாவும் ஒன்று தான், 1,00,000 ரூபாவும் ஒன்று தான். அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. 1 ரூபாய் காசுனா கூட நீங்கள் கொடுக்குற இப்போ இதில் 2 பேர் சாப்பிட்லாம். இதில் 2 பேர் சாப்பிடலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. என்னால் முடிஞ்சது, என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியும். இதில் 2 பேருக்கு சாப்பாடு போடலாம், எப்போ வேணாலும் போடலாம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எடுத்துக்கலாம். உங்கள் பேருங்க? எங்கே ஐயா ஆட்டோ ஓட்டுறீங்க? நம்ம வெஸ்ட் ஹோம்ண்ணா, சைதாப்பேட்லையா? சரிங்க ஐயா. சரிங்க. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க ஐயா? ஒருத்தன் காலேஜ் படிக்கிறாங்க. சரிங்க ஐயா. ஒருத்தன் +2 படிக்கிறான். சந்தோஷம் ஐயா. நல்லா படிக்க வைங்க. எல்லாரையும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஐயா. கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி அங்கே இருக்கட்டேண்ணா. இப்போ தான் லெமன் பாருங்க. அவரே நான் அவரை பார்க்க நினச்சேன். நான் அவரே நானே யோசிச்சேன், திடீர்னு வராரு. ஏன்னா நம்ம வீடியோ அதிகமாக அவருக்கு நம்ம கொடுத்து இது பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, நிறைய பேர் இப்போ தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் தனிமையை தேடி வந்துருக்கிறார். இந்த 2 சாப்பாடு கொடுக்குறாரு. ஒன்று தானே நான் பண்ணுறேன். சரிங்க. நமச்சிவாய அருணாச்சல சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் எல்லாரும். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். உங்கள் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. அதாங்க ஐயா. அருணாச்சல சிவாய. இந்த வாசு பேப்பர் கொடுத்தாருல, வாசு பேப்பர் கொடுத்தாரு. அப்புறம் படிக்கிறேன்ட்டு வந்தேன்ல, நான் அப்போ இதெல்லாம் கவனிக்கல. இப்போ கவனிக்கிறேன். இந்த பேர் இந்த பேப்பரில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நூல் கட்டி ஒரு பக்கம். இந்த பாரு, இதில் 1ன்னு போட்டு இது ஏ, ஃபர்ஸ்ட் சைடு ஏ, எங்கே மாற்றி படிச்சிட போறணும்னு. இது பி, இது சி, இது டி, இது இ. டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. பாரு எவ்வளோ நீட்டாக கையெழுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அழகாக அதை பாரு அந்த மாதிரி முடிச்சு போட்டு வாசு பாரு எப்படிலாம் பண்ணிக்கிறாரு. பேப்பர் மிஸ் ஆகக்கூடாதுன்னு. இந்த நூல் இதெல்லாம் எப்படி இருந்துங்க பாரு. தான் படித்த பசங்கன்றது நீ பார்த்துக்க மாமா. நானே அப்ப கவனிக்கல. அப்ப உண்மையாலுமே கவனிக்கல. நானு ஸ்டாப்ல இருக்கான்ல, நானே ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த ஓரத்துல நூல் கட்டி 4 பேப்பர் எழுதி நம்ம எங்க மாத்தி எதனா வேர்ட்ஸ் படிச்சுட்டு போறோமோ அது ஏ பி சி டின்னு போட்டு பேராகிராஃப் போட்டு ஒன்னுக்கு புள்ளி வச்சு பார்த்துக்கோ. சரி. நமச்சிவாய. தாத்தா கோயம்புத்தூர்லேருந்து உங்களை கேட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்தா என்ன எப்படி தெரியும் அவங்களுக்கு? அவங்களே கேட்டாங்க. எப்படி தெரியும் அவங்களுக்கு? முந்தா நாள் கேட்டாங்க. வினோத் வந்தாரு. 2 நாள் வரலைங்க, ஆட்டோவில் வருது. அநேகமாக வந்து நாளைக்கு வருவார். நேற்று வரல. சரி கேட்டாங்களே, என்ன சொன்னாங்க? கேட்டுதான் சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி. கோயம்புத்தூர். சரி எப்படி தெரியும்னு கேட்க வேண்டியதானே? அது எல்லாமே போய் உங்ககிட்ட கேட்கணுமே இல்லையா தாத்தா? உன்னை எப்படி தெரியும் அவங்களுக்கு? அவங்க அன்னாடம் பார்க்குறாங்களாம்மா. அதில் எதில் பார்க்குறாங்க? அன்னாடம் பார்க்குறாங்களாம்.
அன்னாடம் பார்க்குறாங்களா உண்மையா? அது அன்னாடம் பார்க்குறவங்கள பாண்டிச்சேரி சாமின்னு தெரியும் எனக்கு. அன்னாடம் பார்க்குறவங்கள வினோத்தை வந்தால் கேட்டது சொல்லுங்க அப்படின்னு. அது பார்க்குறாங்களா பார்க்குறாங்களா? பார்த்துக்கிறாங்களா? இப்பயும் பார்த்துக்கிறாங்களா? இப்பயும் பார்த்துக்கிறாங்களாமே? அது எனக்கு என்ன தெரியும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கங்க. வேண்டிக்கிறேன். ரசமும் ஓம் நமச்சிவாய். சாம்பார் சாம்பார் இன்னைக்கு சரி ஒன்று கொடுத்துரு. வேற என்ன தாத்தா? ஒன்றும் இல்லை கேட்டாங்கன்னா சொல்லு. அதில் சொல்லிட்டான். இல்லை என்னன்னு சொன்னேன்? அதில் சொல்லுவான். நான் என்ன சொல்றது? அப்புறம் நீ தான் உங்ககிட்ட தானே கேட்டாங்க, என்கிட்டயா கேட்டாங்க? அவங்க எப்போ வருவாங்களா? கேட்டது உங்ககிட்டயா என்கிட்டயா? கேட்டது தான் சொல்லிட்டேன். என்கிட்ட கேட்டாங்கன்னா உங்ககிட்ட தான் நீ சொல்லணும். என்னடா இது ரொம்ப இல்ல தாத்தா, உங்ககிட்ட தானே கேட்டாங்க. நீங்க இவங்ககிட்ட தானே கேட்டீங்க. என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு இவரை விட்டு நவர்றது ரொம்ப கஷ்டம். சரி, கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவ? அதில் தான் பார்க்குறாங்களா மண்ணாடம், அங்கே பார்த்து சொல்லலாம். அப்ப பாக்குறாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்க ஏன் வந்து கேக்குறீங்க? அதாவது டெய்லியும் பாக்குறீங்களே, அதுலயே பாத்துக்கன்னு வேண்டித்தானே. முன்னாடி வந்தால் சொல்லி போடுறேன். நீ சொல்லுவியே குசும் பண்ணி சும்மா சொன்னா கூட. போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. தாத்தா அவர்தான் அவரே தான், பாண்டிச்சேரி தாத்தா. அது என்ன ஒரு இது, கோவில் ஜெயராமனா தாத்தா? அண்ணதே கோவில் ஜெயராமனா தாத்தா? உன் பேர் என்ன? கோயில் முருகைனா? ஏதோ கோயில் ஏதோ என்ன சொன்னீங்க? அது என்ன ஜெயபால? அது முன்னாடி ஒரு அடப்பெயர் ஒண்ணு போட்டிய. கூப்பிடுற பேரா? கோபுரத்து ஜெயபால் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பாட்டியம்மா நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நேனைனா என்னாச்சு? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க சந்தோஷமா நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். நோய் நொடி இல்லாம வாழணும். செல்வ செழிப்போட சந்தோஷமா மன நிம்மதியா வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு வந்து ஒரு 170 பேருக்கு ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. வாங்க வாங்க நைனா, வா பாட்டிமா. நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. காசலாகி கசிந்து கண்ணீர் குடிக்கையும் உயர்கோன் வெப்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழி மிசை கல்மிருப்பில் அனந்தபுரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதபுரா திருத்தாள் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். கோவிலுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை அறியும் பாட்டு இங்கே வந்தால் வர மாட்டேங்குது. மற்ற நேரம் படிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அப்படியே மனசை சாந்தப்படுத்திட்டு இப்போ பாடுங்க. கரெக்டாக இருக்கும். மனசை சாந்தப்படுத்துங்க. யாருமே இல்லை அப்படின்னு நினைங்க. கடவுளை மனசுல நினைங்க. ஓம் நமச்சிவாயா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு ஒழிப்பது நாகம் நாங்கினும் நமச்சிவாயவே. நமச்சிவாயவே. நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகத்தெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாய. நமச்சிவாயமே. தூயர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கருமிடத்தில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம். இப்போ பாட்டு இப்படி சொன்ன பொறுமையா இது பண்ணாதான் வருது. அப்படியே மனசை ஒரு நிலைப்படுத்துங்க. சரிங்களா? நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? எல்லாம்
மேரேஜ் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. என்ன ஊர் ஐயா நீங்க? கல்லூரி கொட்டாங்க. வீட்டில் எல்லாம் கோச்சிட்டு வந்துட்டீங்க. வீட்டில் கோச்சிட்டு வந்துட்டீங்களா? காஃபி தான் கட்டியிருந்தாப்ல. சரி பரவாயில்ல கொடுத்தாங்க வீட்டில். இல்லை அதுக்காக இல்லை, நான் என்னுடைய கடமை 4 வருஷமா சொல்லி நிற்கிற கடமையை சொல்கிறேன். உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியல ஐயா, மறந்து காவி கட்டியிருந்தா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். கொடுத்துட்டு போனாங்க இங்கே. சரி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். என்னுடைய கடமை என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தனா எல்லா பொதுமக்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்று கொடுத்துருவேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சா, பொதுமக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் போகாது. ஏன்னா சாமியார்களும் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ 300 சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ 400 சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். காரணம் என்னன்னா, நிறைய சாமியாருங்க வந்துட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நானும் வந்து எல்லாரையும் பார்க்கணும்ல, அதனால தான். சாப்பிடுங்க போய் சாப்பிடுங்க. கொடுத்துட்டு போனாங்க. ஏன் இங்கே தானே கலர் கோட்டை, என்ன பிரச்சனை? இங்கே தானே பக்கத்தில் 2 கிலோமீட்டர். உங்கள் பையன் வந்து உங்கள் அம்மா பொண்டாட்டி வந்து கூப்பிடல, கல்யாணம் இல்லை, சொத்துக்குதா? சொத்து வாங்கி வந்து என்ன இந்த மாதிரி நான் வேணா உனக்கு புள்ளியா என்ன தத்து எடுத்துக்கிறியா? அந்த சொத்தை எப்படின்னா வாங்கிடலாம். வாங்கிட்டாங்க. போலாமா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு? தத்து எடுத்துக்கிறியா? என்ன புள்ளியா தத்து எடுத்துக்கிறியா? போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். பெரிய புள்ள, சின்ன புள்ள, பாட்டி வந்து 3வது புள்ள, 3 பேரும் வந்து உனக்காக நாங்கள் பஞ்சாயத்து பண்ணுறோம். கவலைப்படாத போ. அண்ணன் என்பார், தம்பி என்பார், அடித்து கொள்வார். வாங்கினு தர பாட்டி, வாங்கினு தர. சரியா? போயிட்டு வா பாட்டி. நமச்சிவாய. சரி எங்க ஒரு இளமாறனு அங்கே போய் உட்காந்துட்டான். நேரம் ஆயிடுச்சு. ஓ சரி பாட்டி. அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கிறீங்களா? குப்பை மாமி குப்பத்தை நீங்க சின்ன வயசு. ஆமா ஐயோ பேச வரணும். சின்ன மாமி இருக்காங்களே, அவங்களுக்கு 1000 வழக்காரங்க சொந்தக்காரர் இருக்காங்க. அவங்க வழியா வர வேணாம். ஆனா பூங்கன்றவங்க நல்லவங்க நாகப்பழம் விற்கிறாங்க. நாகப்பழம் விற்று எங்க போனாலும் என் தொல்லை தான். எல்லாம் என்னுடைய பணத்தை வச்சு நான் நான் அப்படிதான் வைத்த கழுவி. ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வாட்டர் கேனை போட்டு கை விடுங்க, தண்ணி குடிச்சு. ஆமா நீங்க அவங்க பேசி உங்களுக்கு அந்த அம்மா எப்படி கொடுமை பண்ணுது அந்த பூங்காத உங்க அம்மாவை. அப்படியா? அதுக்கு போய் நீங்க போய் ஹெல்ப் பண்ண போறீங்க. யார் அந்த பூங்காதா? எங்கிருந்து அது கேன்டீன்ல நிக்கல. அதுதான் எப்படி வேஷம் போட்டு நடிக்குது பத்தியா? சாப்பிடுங்க. குழந்தை கூட எங்க பார்த்த மாரி இருக்குல்ல, எங்க பார்த்த சொல்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். தெய்வத்தை ஃபீல் ஆகுறாங்க. இதெல்லாம் நெய்வேதம் அவங்களுக்கு வச்சா மாதிரி. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா. இதுதான் அங்கே விட்டு கோட்டை விட்டேன் சார். உலகளந்த பெருமாள் கோயில்ல இந்த மாதிரி ஒரு கையில போட்டு வச்சிருந்தாங்க. திடீர்னு காணா போச்சுன்றாங்க. எனக்கு பயமா போச்சு. என்னடா நம்ம கும்பிட போனது நம்ம தள்ள திருட்டு பண்ண கட்டுதுன்னு ஓடிய வந்தோம். சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க பார்க்குறாங்க பாருங்க உங்களை, அவங்கள வாழ்த்துங்க. இதில் அந்த நல்லா இப்படி பண்ண பிரியம் காமிக்கிறேன்றாங்க சார். இப்படி யார்கிட்ட பேசாத, படன்னு பேசாத, அருள் வாங்கன்ற இப்படி காமிச்சு அமிச்சிருந்தேன். அதே மாதிரி பலான்னு அடிக்கிறான் சார். பிலிம் காமிக்கிறேன் இப்படி பண்ணி அந்த பெரிய ஆள் ஆகிட்டேன்றான். இல்லை நான் எப்படி இப்படி பண்ண உப்பு ஜாஸ்தி போட்டாலும் திட்டுறான், கம்மியாக போட்டாலும் திட்டுறான். நான் எப்படி மீடியமாக தான் போடணும். உப்பு பின்ன கம்மியாக போட்டாலும் ஜாஸ்தியாக போட்டாலும் நல்லா இருக்குமா? உப்புட்டாவே அப்படி வச்சு ஒரு நாள்கிட்ட வாய்க்கப்பட்ட போது அவன் அடிக்கிறது கொடுமை தாங்க முடியாது. நான் இப்போ தான் வந்து இந்த பெஞ்சில் உட்காந்தேன். அவன் தலையேற்றி எப்படியோ எவன்கிட்ட அடி வாங்கணும். நல்லா வாங்கிங்க சாமி, வாங்க வாங்கிங்க வாங்க. ஏ பாப்பா, வாங்கிக்கங்க ஐயா, போய் வாங்கிக்கங்க ஐயா. என்ன பாப்பா என்ன விசேஷம்? எங்க ஊந்துட்டா? குந்தின் இருக்கும்போது ஏன் ஊந்துட்டியா? பார்த்து போறது இல்லையா? சரி விடு, ஊந்துட்டுனா அப்புறம் வேற காமிக்கிறது. ஏடா முட்டிலாம் வலிக்குதா? ஐயோ என்ன பாப்பா அது? தைலம் தடவை, தைலம் வாங்கி தடவை. நோ தைலம் ஒன்று கொண்டா. தைலம் ஆயாவுக்கு ஊந்துட்டு சாம்பார் கூட இந்த தைலம் உள்ளுக்கு போட்டுக்கோ. அங்க குந்திந்த ஊந்துட்ட உள்ளுக்கு போட்டுக்கு போற. காலுக்கு தடவு, இந்த தடவு. என்ன சாப்பிட்டியா?
மோர் 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 உனக்கு மோர் வேணுமா? சாப்பாடு கொடுக்கட்டுமா உனக்கு? என்ன? ஓம் நமச்சிவாய சொல்லு. ஓம் நமச்சிவாய சொல்ல. ஓம் நமச்சிவாய சொல்ல தெரியாதா? ஓ நாக்கு வராது. சரி 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 விடு 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 விடு. மற்றதுக்கெல்லாம் வாயாட தெரியுதா? மற்றதுக்கெல்லாம் வாயாட தெரியுதா? முதல்ல தத்திக்காந்துரு பாப்பா ஐயோ இன்னும் போட்டா பூச்சிக்கிறாரு இவர் கிட்ட வந்து பாரு எப்படி பிடிக்கிறாரு பாரு இப்படி வந்து கிட்ட பிடிக்கிறாரு பாரு போட்டா பூச்சி பூச்சி ஆயுசு கம்மி பண்ணிங்கிறாரு சரி பாப்பா கூட பிச்சு தட்டுமா கிழவி லேஸ்பட்ட ஆள் கிடையாதா ஐயோ பாட்டிய கிழவி லேஸ்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க பாட்டிய சொல்லிட்டீங்களா யார் சொன்னது பாட்டிய லேசுப்பட்ட ஆளே கிடையாதுன்றாங்க வில்லியாமே நீ வில்லியாமே பயங்கர வில்லியாமே நீ அப்படியா வரகரிசி என்ன அரிசி காலத்துல இருந்து ஓ கேவுரு வச்சு சுட்டு துண்ணியா ஓ பட்டி கார குழம்பு வைக்க தெரியுமா உனக்கு கார குழம்புலாம் வைப்பியா யார் சாப்பிடுவாங்க இப்போ வைக்க மாட்டேன் என்ன ஊத்துட்டுமா கீ ஊத்துட்டுமா கீ ஊத்துட்டுமா காமி இந்தா குழி பறிச்சிக்கோ ஒன்றும் ஆகாது இப்படி பேசி கை கழுவினியா கைவிய கை கழுவாம தின்னுவ காலையில கழிச்சு கை கழுவு பாப்பா டாட்டா காட்டு அவர் கிளம்புவாரு போட்டா பூச்சிங்கிறாரு டாட்டா கம்மி டாட்டா டாட்டா கம்மி அழகா பிளைன் கிஸ் கொடு அப்புறம் சாப்பிட்டு கை காமி நான் சிகரெட்லாம் பிடிக்கிறியா என்ன உன் காலாண்ட தானே இருக்குது உன் காலாண்ட தானே இருக்குது இந்த கம்நாட்டி பையன் இதெல்லாம் வருது ஓம் நமச்சிவாய புச்சி புச்சி சிகரெட் புச்சி நீ தானே போடுற இல்ல இல்ல கை காமி போதுமா அது நீ கை காமலே இருக்கலாம் நீ சாப்பிடு ஊட்டி விட்டமா நீ சாப்பிடுறியா சாப்பிட நல்லா இருக்கும் கருவேப்பிலை கே போடுறேன் நான் போறேன் அப்புறம் ஏன் முடி இருக்கு வெள்ளையாவது கருவேப்பிலை சாப்பிட்டா கருகருன்னு ஒரு முடி கருவேப்பிலை சாப்பிடு பல்லு இல்லையா பட்டு பட்டாணி வேணுங்கிறான் சாவித்திரி பட்டி தெரியுமா உனக்கு பல்லியே இருக்காது பறக்க பறக்க வர அறியும் அரைக்கும் பகடாவ சாப்பிடு சாப்பிடு என்ன வலையெல்லாம் போட்டுனுக்குற புதுசாகுது யார் வாங்கி கொடுத்தது உங்க அண்ணன் நான் தான் உங்க அண்ணன் ஏங்க உங்க அண்ணன் என்ன தவிர வேற யார் வாங்கி கொடுப்பாங்க யார் உங்க அண்ணா மாதுளப்படியில் இருக்குது ஆமா ஆமா சரி 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 சாப்பிட்றியா போயிட்டு வரட்டுமா பாய் சிகரெட் பிடிக்காத அதிகமா குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க நமச்சிவாய நமக அன்னதானம் கொடுத்துருக்காங்க பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க ஓம் நமச்சிவாய அன்னதானம் கொடுத்துருக்காங்க
அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும், சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாகவும் செல்வ செழிப்போடனும் மன நிம்மதியோடனும் மன மகிழ்ச்சியாகவும் வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. சமாதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க பல்லாண்டு 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 வாழணும். நமச்சிவாய நமக. என்ன தாத்தா பின்னாடி வந்து கிளி நிக்கிறியா, என்ன அர்த்தம்? ஓம் நம்ம சட்டையை பிடிச்சி பிடிங்கிற பாரு, எலும்பு எடுத்து வெளில எடுத்துட்டு போற புடுக்குன்ற. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் ஐயா, அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நீங்க எங்க இருக்கிறீங்க? இங்கே இருக்கிறீங்க? வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்ல ஐயா? யாரும் இல்லை. சரி, என்ன ஊர் நீங்க? வள்ளிவாக. இங்க தானே வள்ளிவாக. ஏன் பசங்க யாரும் இல்லையா? சரி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய சாமி. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. என்ன வேணும்? இது கீஞ்சனம்மா? நல்ல எண்ணம், பரிசுத்தமான மனது. ஒரு சட்டை போட்டுங்கிறது கீஞ்சணுன்ற. வாங்க ஐயா, நீங்க வாங்க. குடலை வெளியே எடுக்கணுமா? இந்த சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், அப்படியே படுத்துக்கிறேன். குடலை வெளியில எடுங்க, வேணா ஒன்று வெளியில எடுங்க. உங்களுக்கு என்ன ஆசையோ என் உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துங்க. கிட்னி இது எது வேணுமோ எடுத்துக்கங்க. அந்த அம்மாக்கா ஓம் நமச்சிவாய. அவருக்கு எடுத்து கொடு பாட்டி. எடுத்துக்கினார். எத்தனை சாப்பாடு? 6 விரல காமிக்கிற. ஓம் நமச்சிவாய. என்ன வேணும் உனக்கு சொல்லு. இந்த பாரு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். கத்தி ஒன்று எடுத்து வச்சுக்கோ. என்னென்ன வேணுமோ என் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. வீட்டுக்காரர் தானே குடல் வேணும்னாரு. உனக்கு சாப்பாடு வேணாமா? சரி போயிட்டா கொண்டு கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இங்க வந்து பாத்ரூம் காணோம். எத்தனை காலங்கள்ல போட்டியா வச்சிருந்த இரும்பு பாத்ரூம் எங்க போட்டா? இங்க இருந்தது எங்கயா? அங்க. அப்படியா? திடீர்னு யோசிச்சு பார்த்தேன். கொஞ்சமா உடச்சி எத்தனை போய் செலவுகள் போட்டு வண்டியான்னு யோசிச்சு பார்த்தேன். தாத்தா நான் தாத்தா புரியல. அது ஒரு நமச்சிவாய். நல்லா இருக்கிறியா? 1 2 இந்தா. நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நான் நினைச்ச தப்பு இல்லைல்ல? நினைச்சது தப்பு இல்லை. யாரும் போட்டாலும் யாச்சும் எங்க பிடிப்பீங்க. நீங்க தானே நேரா உட்காந்துக்கிறீங்க. இந்த பாத்ரூமுக்கு நேரா உட்காந்துக்கிறது யாரு? டோக்கனே போடாம வசூல் பண்ற ஆள் மாதிரி இங்கே உட்காந்துக்கிறீங்க. இந்த பக்கம் போறவங்க கூட அந்த ₹1 உங்ககிட்ட குதிரை இந்த பக்கம் பாத்ரூமுக்கு போறாங்க. என்ன வேணும் தாத்தா? எஸ்டா இருக்காடா குழம்பு? எஸ்டா இருக்கா? இருக்கா? சரி போயிட்டு வரட்டுமா? வேற எதனா பாத்ரூம் எடுக்க போகும்போது சொல்லுங்க. என்ன தாத்தா? அப்படியா? சரி சரி சாமி. நமச்சு போயிட்டு வரட்டுமா? என்ன தாத்தா? பார்க்க முடியல. அண்ணாமலையாரை கூட நாங்க பார்த்துட்டோம். அப்படியா? சரி எனக்கு காமி தாத்தா. நானும் தேடி நிக்கிறேன் அண்ணாமலையாரை. பாத்துறேன், என்கிட்ட சொல்லலாம்ல, போன் பண்ணலாம், பின்னாடியே வந்து பாத்துருப்பல. எனக்கு தெரியாம பாத்துக்கிற பத்தியா நீ? எனக்கு பார்க்க முடியாது. சொல்லு தாத்தா, நானும் வரேன். எப்ப பாக்க போற? அடுத்தது எப்ப பாப்ப? நைட்ல 12 மணிக்கு உட்காந்து பாரு. 12 நிச்சயமா
ரூபத்தை பார்க்கலாம். அப்படி அந்த ரூபத்தை பார்த்துட்டு இந்த பொடியவனை பார்க்க முடியலன்ற. ஆமா. என்ன எங்கெங்க இழுத்து விட்டு கோத்து விடுற பாரு நீ. அண்ணாமலையார் வந்து என்ன நைட்டு கனவுல வந்து எட்டி உதைக்கணும். ஏன்டா இப்படி எல்லாம் எங்க ஐயா எங்களை அப்படி செய்ய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோரா, அண்ணாமலை அம்மனுக்கு கரோரா. நல்லா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், மனதானம் பண்ணுவாங்க. எனக்கு உடம்பு தான் நான் விரும்பி சாப்பிட்றேன். சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண அடியவர்கள் அனைவரும் ஆனந்தமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும். நல்ல எண்ணத்துக்கு அண்ணாமலையார் என்னைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு நான் ஒரு 7 பக்தர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் பட்டு தான் 160 பேருக்கு, மீதி எல்லாமே அடுத்தவங்க கொடுத்ததெல்லாம் போட்டு பண்ணது. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவோம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. சாமி 2. சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. 2. சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய. குருசாமி பசிக்கு அதெல்லாம் நல்லா இருக்குதா வாய்க்கு? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சி. என்ன பாட்டெல்லாம் பாட்டு வரீங்க? நிறையமா வந்துச்சு. ஆசையே தவறுகளுக்கு ஐயா பாரு, தவறுன்ற பாட்டு பாடின வரீங்க. இதெல்லாம் வந்து அநியாயமா தெரியல சாமி. ஐயா இந்த பாட்டு பாடின வரீங்களே, ஆசையே அல்லை போலே நாம் எல்லாம் மதன் மேலே ஓடம் போலே ஓடிடுவோமே. இந்த பாரு, எதுக்கு அக்கா மன்னிப்பு கேக்குறீங்க? நீ இருக்கிறதுக்காக நான் மன்னிக்கணுமா? என்ன இன்னொரு வாட்டி அண்ணன் சொன்னேன்னு வச்சுக்க. சரி சரி பிரதர். எத்தனை தாத்தா? மோர் மட்டும். வரேன். என்ன ஹெல்ப்? அங்கே தண்ணி இல்லை குடிக்கிற மாதிரி. அந்த கண் பார்வை ரொம்ப கம்மியாகிடுச்சு. சரி, உங்களை பிடிக்கிறதுலாம் தெரியல. ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்தேன். ஐ ட்ராப்ஸ் மிச்சம் எனக்கு வேணும். இந்த ஐ ட்ராப்ஸ் வேணுமா? சரி வாங்கிட்டு வரேன். இந்த ஐ ட்ராப்ஸ் வாங்கி வந்து கொடுங்க நாளைக்கு தாத்தாக்கு. சரி நாளைக்கு வாங்கிட்டு வரேன். சரியா? சரி. உங்க பேரு? பத்மநாபன். பத்மநாபன். நீங்கள் தான் இருப்பாங்க. சரி சரி போயிட்டு வாங்க. என்ன ஊர் ஐயா நீங்க? எனக்கு திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாபுத்தி. சரி சரி ஏதோ இந்த வெறுப்புறுதி பண்ணுங்க. வாங்கி தரேன் தாத்தா, வாங்கி தரேன் சொன்னால் கண்டிப்பாக வாங்கி தருவேன். போயிட்டு வாங்க. இந்த ஐ ட்ராப்ஸ் வாங்கி சாப்பாடு கொடுத்துருப்பேன். என்னத்த சொல்றது நான்? நமச்சிவாய நமக. ஏய் பூனை, ஏய் பூனை, பூனை சாப்பிட்டுக்கிறாங்க. யாருக்கு சாமி? இன்னொன்று காலையில். சரி சரி நமச்சிவாய. வாங்கி வாங்க. எத்தனை? ஒன்று விடுங்க சாமி. ஒன்று கொடுப்பா. மோருங்க. ஓம் சிவாய. வெள்ள சோறு குழம்பா மோரா? ஐயா தாத்தா தெய்வமே ஐயா. போயிட்டு வாங்கம்மா. சாமி என்ன பூனைக்கு ஒரு வாய் உங்களுக்கு ஒரு வாயா? இல்ல அவர் பெடிகிரி சாப்பிடுறாரு. ஓ பெடிகிரியா அவருக்கு? வெள்ளைக்காரன் நினைக்கிறாருல. ஆமா அந்த வெள்ளைக்காரன் ஸ்பான்சர் பண்றாரு. வெள்ளைக்காரன் அந்த பூனைக்கு பெடிகிரி ஸ்பான்சர். அவர் நாய் வச்சிருக்காருல 2 நாய். ஓ இது பெடிகிரி சாப்பிடுதா? இல்ல கருவாடு வாடகை வந்தோன்னு வீட்டுல ஆவி இருக்கு. அடடடடடடா. கடிக்கத்தலாம் இல்லையா? செய்ய மாட்டான். ஏய் வா. என்னமா போட்டு அவன் ஒரு காமெடி பீஸ். காமெடி பீஸ். வா. ஏய் பூனை போடா போடா. அது அடி போடுங்க. நாய் கடிச்சு. ஏய் இர்ரா இர்ரா கால்ல கிர்ற. அது ஆடிடுச்சு. ஓட்டா ஓடிடும். எப்படி ஓடியாருது பாரு. எப்பா சாமி ஒண்ணுமே இல்லாத மாதிரியே வருது பாரு அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனரு. பாத்துக்குங்க மகாஜனங்களே பாரு, எங்கேயோ வந்து வரல மாதிரி ஓடியாருது பாரு.
அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனரு கற்பூரம் கடையில் ஒரு நாளைக்கு 400-500 சம்பாதிக்குது. ஆனால் பார்த்துக்கோ, உன்னை பத்தி தான் பெருமையா பேசியிருந்தேன். அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனரு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடியாருது பாரு பாட்டி, சும்மா ஒரு நாளைக்கு 500-600 சம்பாதிக்குது அப்படின்னு. ரைட். ஓம் நமச்சிவாய. பையன் நல்லா இருக்கானா? ஏன் அதெல்லாம் தப்பு. ஒரு வாட்டி போய் பாருங்க பிள்ளைய. நீங்க பாத்துங்க. நான் பார்த்துக்கிட்டு இல்லை, சொல்றத புரிஞ்சுக்குங்க. அப்பா வராரு, நம்மளை பாக்குறாருன்ற ஒரு தைரியம் அவனுக்கு வேணும். அழுவிட்டு வந்துடுவான் சாமி. அவன் அழுவான், டேய் நான் சாயந்தரம் வந்து கூட்டின்னு போறேன்டான்னு வந்துருங்க. ஆனா அவனுக்கு வந்து அப்பா நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கினாரு, அப்பா வராரு நம்மளை பாக்குறாருன்ற ஒரு ஆறுதல் அவனுக்கு வேணும். போயிட்டு வாங்க, தயவு செய்து போயிட்டு வாங்க. அந்த ஏக்கம் என்னன்றது, அந்த வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஓகே, ஆனா அந்த வலி வேதனை வந்து நமக்கு அந்த அந்த இடத்துல இருந்து பார்த்தா தயவு செய்து குழந்தைய போய் பாருங்க. போய் சும்மாவது டேய் நல்லா இருக்கிறா, அது மாதிரி டே வாரத்துக்கு ஒரு வாட்டி வரண்டா, 2 நாளைக்கு ஒரு வாட்டி வரண்டா, உனக்கு என்னடா வேணும்? அப்பா அப்பா அவனுக்கு என்ன தெரியுமா வரும்? தைரியம் வரும். அப்பா நம்ம அப்பா வருவாரு அப்படின்னு. என்ன சொல்லுங்க? ஆதார் கார்டு இல்லையா? நான் அது பண்ணிக்கிறேன். பார்த்துக்கிறேன். தயவு செய்து போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய ஐயா. எத்தனை சாமி? எத்தனைங்க சாமி? ஒன்று. மோரா குழம்பா? எல்லாமே அது ஐயா ஒரு சாப்பாடு, ஒரு சாப்பாடு தான். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு மோர் இல்லைன்னா ஒரு குழம்பு வரும். உங்களுக்கு அதான் கேட்டேன். எனக்கு எப்படின்னு தெரியல. வேஸ்ட் பண்ணிட போறீங்க, அதனால தான் சொல்றேன். இல்லை எப்படின்னு தெரியல. நீங்க ஒன்று இது எங்க நீங்க நிறுத்துறீங்க? வண்டி எடுத்துன்னு வந்து குறுக்கல விடுறீங்க. வேகமா போற வண்டி இருந்தா என்ன வருது? நான் சரி ஏதோ அப்படியே 40-50 அதுல போறேன், வேகமா வர நீங்க அப்படியே திரும்பிட்டீங்க, யூட்டர்ன் போட்டீங்க. கவனிச்சிங்களா? டக்குன்னு என்னால டக்குன்னு பிரேக் பிடிக்க, பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டர் ஆயிடுதுன்னா என்ன வருது? எனக்கு பதட்டத்துல ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்குது. பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் பக்கத்துல தான் இருக்குது. பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டர் ஆயிடுதுன்னா என்ன ஆகுது? நீங்க என்ன பெருசா எதையும் தாங்க, இதயம் அடிச்சா கூட எதையும் தாங்க இதயமா? நீங்க லாரி எத்தனை லாரி இடிச்சுக்குது, எத்தனை பஸ் இடிச்சுக்குது, எத்தனை ட்ரெயின் இடிச்சுக்குது தெரியுமா? பாத்தீங்களா? முழு உருவம் அப்படியே நிக்குது. ஓ நமச்சிவாய. எத்தனை ஒரு ஊரு அவனுக்கு கொடுக்க ஊருகாவோட தான் ஐயா கொடுப்போம். எத்தனை? 2 சாம்பார் ஐயா. அண்ணாமலை ஒரு 2 சாம்பாரா? இல்லை ஒரு மோர் ஒரு சாதத்துக்கு ஆள் வேணும். பஸ்ல பயணிகள் ஏறணும்னா பஸ் ஃபர்ஸ்ட் அவர் மேல ஏறணும். அப்படி காமிச்சிட்டு பாத்தீங்களா எனக்கு ஒன்றும் ஆகல நீங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டக்டர் வேலை செஞ்சுக்கிறாரு. அப்படியே படுத்துப்பாரு, இப்படி படுத்துப்பாரு, என்ன தாண்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பஸ் மேலே ஏறி இறங்கின உடனே பயணிகள் வந்து ஓ பரவாயில்ல எதையும் தாங்க இதையும் போல இருக்கு இவரு. பரவாயில்ல, சந்தோஷம். எங்க போயிருந்த? நீ எங்க போயிருந்த? மரத்தை கேளு, இந்த குப்பை தொட்டியை கேளு, இந்த செவுத்த கேளு. குப்பை தொட்டிக்கல அவர் தான் கேட்கறான். எதுல வாட்டர் டேங்க கேளு. வாட்டர் டேங்கர் அதெல்லாம் பதில் சொல்ல போது. வாட்டர் டேங்கர் பரவாயில்ல போ, எல்லாம் கேட்குறப்ப சார். எங்க தாத்தா போன? எங்க போன சொல்லு. இதே இடத்துல நீ அந்த அத்தங்காரைய கேட்டு பாரு, மீன் பிடிச்ச கதை அது சொல்லும். அந்த பள்ளம் மேட கேட்டு பாரு. பாட்டு பாடுற வயசா இது? வயசுல வந்து பாடுவாங்களா? குழம்பு குடி சாமி.
உன் வயசுல வந்து பாடுவாங்களா என்ன? வேறு என் வயசுல ஆ. என் வயசுல பாடி என்ன பண்ண எங்கள் வயசு பாட்டெல்லாம் நீ படமாக பார்த்துட்டு மாட்டேன். என்ன பாட்டு உன் வயசுல தெரிஞ்ச பாட்டு உனக்கு? ஒரே ஒரு பாட்டு பாடா, சும்மா பாடா. ஓ ஆ. யாரு கண்டு பாடுற வயசு சாப்பிட்ற வயசு நேரத்தில் போட்டு பாடுவாரு. ஆமாம். அப்படியே என் வயசு உன் வயசுன்னு அந்த காலத்தில் படம் பார்த்துட்டு போய் நீ என்ன படம் பார்க்கணும்? என்ன படம் நான் பார்க்கல, நீ சொல்லு. நீ படம் சொல்லு, அந்த படம் கதை சொல்றேன். நீ ஒரு படம் சொல்லுது கதைக்கு, நான் கதை அந்த படத்துடைய கதையை நான் சொல்றது. பிறந்திருக்க மாட்டேன்னு என்னோட எத்தனை வயசு உனக்கு அதிகம்? 80 வயசு அதிகமா இருக்கட்டும், பரவாயில்ல சொல்லு. உடம்பு சொல்லப்பட்டு சாப்பாடு இல்லை சரக்குகள் அடிக்கல, உடம்பு சரியில்லை, காலையில் படுத்துருக்கு, வாந்தி ஆகிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இல்லாட்டா நான் வாங்க மாட்டேன், கேட்க மாட்டேன், உடம்பு சொல்லா படுத்துருக்குறேன். மோர் குடுக்குறியா? இந்தா ஒன்று போதுமா? சாப்பிடுவோம். மோர் ஒன்று கொடுத்துரு. கீரை குழம்பு வைக்கிறேன், ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு கலந்து வைக்கக்கூடாது. எவ்வளோ முறைக்கிறது, சிரிக்கிறது, அரைக்கிறது, முளைக்குது, எல்லா கீரையும் போட்டு எல்லா கீரையும் போட்டு தான் குழம்பு வைக்கிறோம். எல்லா கீரை போட்டு அதில் குழம்பு வச்சு என்ன கீரை? ஒரு கீரை தான் தெரியல, எல்லா கீரையும் இருக்குது. பார்த்து எத்தனை கீரை வாங்கி வரீங்க? என்ன கீரை வாங்கி? அரைக்கீரை, தண்டு கீரை, பாலக்கீரை. பாலக்கீரை. நாளைக்கு என்ன பண்ணுங்க, வேப்பலையை கொஞ்சம் கூட போட்டு செய்யுங்க, அப்பதான் ஒரு டேஸ்ட் வித்தியாசம் தெரியும். முருங்கீரை போட்டு ஏன் முருங்கீரை போடுது? வேப்பங்கீரை போடுறேன், போடு. வேப்பங்கீரையை போட்டு செய்யறேன், டேஸ்ட் உனக்கு வரட்டும். போடு. நான் உனக்கு மட்டும் ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்குறேன். சார் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படிதானே சொல்லலாம். ஒரு வெரைட்டி சாதம் கொடுத்து பாரு. ஒத்துக்காது. ஏன் உங்க மாமா கேள குட்டி தான் போடுறேன் டெய்லி. வருஷத்துல 3 நாள் வந்து தொடர்ந்து கொடுத்தாரு. இப்ப இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னும் ஒரு 10 கை விடு. சாப்பாடு இன்னும் ஒரு 10 நாள்ல மெனு வந்து மறுபடியும் மாத்த போறோம். வெரைட்டி சாதம், ஒயிட் ரைஸ்னு. ஏன்னா மோர் வந்து சீசன் மாறிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். அன்னைக்கு என்ன கொடுக்கறனோ அதை நீ சமத்து குட்டியா வாங்கிட்டு போயிடுவியா? மெனு மாத்திரம் சரி, நீ தலைக்கிழமை மாத்திரம் சரி. ஆனா கரெக்டா நாடு போகுது கிரிவலத்துல. நீ மெனு மாத்தி என்ன பண்ண போற? வேப்பலையை கட்சி தின்ன போறன்ற தரேன் தாத்தா, தரேன். என்ன தாத்தா புதுசாகிற? என்ன ஊருனே? திருவாரூர். வீட்டில் சொல்லிட்டு வந்தியா, சொல்லாம வந்தியா? சொல்லலையா? இவர் கரெக்டாக பார்த்துக்குங்க. யாருன்னா அடையாளம் கேட்டாங்கன்னா தாத்தா காணும்னு இவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நேத்தா வந்தாரா? அதான் புதுசாகிறாரு. சிவாய நமக்கு. நான் பெரியவர்கள் 2 மோர் வேண்டானே. ஒரு நாளைக்கு 3 பேர்ல 4 பேர் யாருன்னா போட்டோ அனுப்பிச்சு, எங்க அப்பாவை காணோம், எங்க தாத்தாவை காணோம், எங்க பெரியப்பாவை காணோம், எங்க அண்ணனை காணோம், எங்க சின்ன அண்ணனை காணோம், எல்லாம் நிறைய பேர். சில பேர் பையனெல்லாம் காணோம், சாமியாரா போயிட்டான் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 4-5 பேர். யாருன்னா ஒரு சாமியார் வந்து காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தரப்போறோம்னு ஒரு இது ஏஜென்சி ஆரம்பிச்சிருங்க. கண்டுபிடிச்சு கொடுத்தானா அவங்களுக்கு கமிஷன் வாங்கிக்கோங்க. நீங்க இங்க யாருன்னா உள்ள என்ட்ரி ஆகும் போதே வந்து பாத்துக்குங்க. நான் விசாரிச்சு யாருன்னா கேட்ட உடனே காமிச்சு கொடுத்துருங்க, கமிஷன் வாங்கிக்கோங்க. 5000. ஏன்னா 100ல நான் எல்லாரையும் சொல்ல, 100ல 80% 20% உண்மையான பாசத்துல தேடுறாங்க. மீதி 80% சொத்து கித்துலாம் போயிடுச்சு, டே இவன் கையெழுத்து போட்டா தானே அந்த சொத்து கிடைக்கும்னு தேடுறாங்க. அதனால அந்த மாதிரி பாத்துங்க ஐயா. உங்களுக்கு ஐயா மோரா குழம்பா? 2 100 கொடுப்பேன். 2 கொடுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அவ்வளோ பேர் கேட்கறாங்க, காணோம் இவங்களை காணோம், அவங்களை காணோம், இவங்களை காணோம் அப்படின்னு. நீங்க ஒரு 5 பேரை வச்சு சாமியாரை வேலைக்கு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஒரு ஆபீஸ் போட்டுக்கங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சாமியாரை வந்து வரும்போது வாட்ச் பண்ண சொல்லுங்க. கைரேகை இதெல்லாம் ஸ்கேன் பண்ணிடுங்க. அங்கே வரேன், இங்கே வந்து காட்டி கொடுக்குறீங்க. ஏங்க நீங்க நிம்மதி இல்லாங்க, அவங்களுக்கு சொத்து கையெழுத்து போட்டு வரணும். அதை போட்டு வராம நீங்க மாட்டு நீங்க வந்துடுறீங்க. பின்ன பாவம் அவன் நிம்மதி இல்லாம தேடி அலையிறானே. நான் போட்டு தான் வந்தேன். அவங்கள பேர் எல்லாரும் இருப்பாங்களா? நீ வேணான்னு வரமா என்ன பண்ணுவேன்ப்பா, ரீஸ்ட் ஆபீஸ் எங்க பாக்குது, வாப்பா என் சொத்துலாம் அந்த வேதிங்கப்பா அப்படின்னு கையெழுத்து போட்டு வரணும். அப்படியே அவங்கள தேடி அலைய போறாங்க. நீங்க மாட்டு கம்மனு கிளம்பி வந்துட்டா பின்ன பாவம் அவன் நிம்மதி கேட்டு ஓடுவான்ல. உங்களை பேர் எல்லாம் இருப்பாங்களா? ஒரு 5 சாமியார் வச்சுங்க சாமி, இந்த லாஸ்ட்ல ஒண்ணு, அந்த லாஸ்ட்ல ஒண்ணு, நடுவில் நீங்க ஆபீஸ் போட்டுங்க. எல்லாரையும் மீறி இந்த பக்கம் யார் வராங்களோ கரெக்டா பேர்
பேர் அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இன்னும் பிள்ளை ஆமா. சில பேர் சொல்றாங்க ஒரு சாமியாரை கண்டுபிடித்து தருவர்களுக்கு தக்க சன்மானம், அதாவது இவரை கண்டுபிடித்து தருவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு குடுத்துட்டு சன்மானம் வாங்கிக்கோங்க. ஒரு பதில் சொல்லுங்க அப்பா. இல்ல சாமி, ஆமா சாமி, அவ்வளவு பேர் கேக்குறாங்க இவங்களை காணோம் அவங்கள காணோம் இவங்களை காணும்னு. ஓப்பனா சொன்னா மனைவி கணவனை காணோம்னு சொல்லி அழுகுறாங்க. கோச்சிங் போயிட்டாரு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. அம்மா அவர் கோச்சிங் போற அளவுக்கு என்னம்மா நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்க கண்டுபிடிச்சு மட்டும் கொடுங்க. நமச்சிவாய. ஆனா உண்மையான கோச்சிங் போற மாதிரி உண்மையான கஷ்டப்படுத்திட்டு போறவங்களாம் இருக்கிறாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கும், அது இருக்கும், ஏன்னா கடன் வாங்கிட்டு இல்ல வேற எதனா பண்ணிட்டு டம்முன்னு வந்து சாமியாரா வந்து உட்காந்துருவாங்க. ஐயா இதை கொடுத்துருங்க, அந்த மோர் கொடுப்பா. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. சாமி ஒண்ணே ஒண்ணு. சாம்பாருங்களா? சாம்பார் உண்மையாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. எங்க கடன் வாங்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை மாட்டி விட்டு போறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதான் மருந்துல இதுல வந்து 1000 இது ஊறுகாய் விடுங்க. இவரு என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல. 6 நாள்ல ஒண்ணும் பண்ணல. ஐயா 1 2ங்களா? டூட்டில இருந்து அடிபட்டு ஒண்ணு எதுவும் இல்ல வெளியூர்ல ஃபாரஸ்ட் போறோம். அப்படியா? சரி சரி. நான் சொல்றது பொண்டாட்டி பிள்ளை விட்டு வந்துட்டீங்களான்னு. அது சந்தோஷமான மனிதன் நீ மட்டும் தான். சாம்பாருங்களா? ஆமா சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்றோம், ஆனா உண்மையாலுமே இவ்வளவு பேர் பாசத்துலயும் கேக்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே கண்டுபிடிச்சு கொடுங்க. இன்னமும் அவங்க அப்பா மேல பாசம் வச்சுக்கிற மகன்கள்லாம் இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒண்ணு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நான். உண்மையாலுமே நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபோனில் நிறைய பேர் மெசேஜ் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, கேட்குறாங்க தகவல் சொல்லுங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க ப்ளீஸ். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரணத்துக்கு தேடுறாங்க, அழுகுறாங்க, ஃபோன்லேயே அழுகுறாங்க சில பேர். அப்படிங்கண்ணா? அம்மா எனக்கு நான் எல்லாரையும் பார்க்க முடியாதும்மா. சில பேர் என்ன பண்ணா 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனார், இப்போ கண்டுபிடிச்சி கொடுங்க. கையில் நீட்டாக மச்சம் இருக்கும், நான் ஒரு சாமி கையும் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறதா வேலை எனக்கு. ஒரு குழம்பு போங்கண்ணா. ஒன்றா 2ங்களா ஐயா? முடி எடுத்துட்டு வந்துட்டாரு கடைசியா. உங்களுக்கு 1 2 ஐயா? சாம்பாருங்களா? சாம்பார். பார்த்தா என்ன ஊரு, என்ன மேட்ரு? எத்தனை வருஷம் ஆகுது இங்க வந்து? வெளியில வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 100 நாள் கொண்டாடலாமா? கேக் வெட்டி கொண்டாடலாமா? உங்க பேர் என்ன? சேகர். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? தம்பிங்க வேலை செஞ்சீங்க வேலை. பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களா? ஏன் வந்துட்டீங்க? ஃபோன் அட்டன் பண்ணல. இப்போ அதை சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் எதுக்கு சாமி அதெல்லாம் போய் தேடிட்டு இருக்க, வேலையை பார்த்தாமி அப்படின்னு. சரி, உங்களை வந்து தேடினா பிடிச்சி கொடுத்துட்டுமா? தேடலாம். நமச்சிவா. நம்ம எத்தனை ஐயா? 2. ஏற முடியாது. சரி சரி. சிவாய நமக. நமச்சிவாய. மோருங்களா குழம்புங்களா? குழம்பு. இன்னும் ஒரு பூண்டு ஊறுகாய் வைக்கலையா? ஊறுகாய் வச்சிருக்கேன். வச்சிருக்கு. இன்னொன்னா 2 ரூபா ஜாஸ்தி ஆகும். பரவாயில்லையா? சில்லறையா கொடுங்க. நோட்டா கொடுக்காதீங்க, சில்லறையில் கூகுள் பே. எத்தனை ஐயா வேணும்? 2. நாளைக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, மொத்த சாமியார் ஸ்கேனர் வச்சுன்னு உட்கார போறாங்க. சில்லறை இல்லைன்னு யாருன்னா சொன்னா ஸ்கேன் பண்ணிட்டு போ, கமான் ஸ்கேன் பண்ணிட்டு போ அப்படின்னு வழி பூரா ஸ்கேனர் வச்சுன்னு உட்கார போறாங்க. சில்லறை இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்ல, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்கேன் பண்ணுப்பா, 2 ரூபானா 1 ரூபானா கூட ஸ்கேன் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு போறாங்க. டேக் மாதிரி மாட்டிப்பாங்க, இப்படி டேக் மாதிரி கழுத்துல மாட்டினா அப்படியே போகும்போது ஸ்கேன் மீ காசு இல்லைங்க, சில்லறை இல்லைங்க. நோ சில்லறைலாம் தெரியல, ஸ்கேன் பண்ணு, நீ எவ்வளோ இருக்கோ நான் எடுத்துக்கிறேன். சிவாய நமக. 1. எத்தனை ஐயா? 2. என்ன ஒரு ஐயா புதுசாக இருக்கிறீங்க? திருநெல்வேலி. இப்போ தான் பார்க்குறேன் உங்களை. நான் அடிக்கடி வருவேன், மாதத்துக்கு ஒருத்தர வந்து விட்டு போவேன். இப்போ இருக்கிற மாதிரியா இங்கேயே இல்லை மறுபடியும் குழம்பு நாள் இருக்கும் போயிடுவேன். சரி, சந்தோஷம். ஒரு சாப்பாடு கொடுத்தேன்.
நமச்சிவாய சாமி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா. அன்னதானம் பண்ண புண்ணியவான்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் வாழணும். அண்ணாமலை கரோகரா. நமச்சிவாய. என்ன எங்க இருந்து இட்டுனார? அண்ணாமலையார் நெய்யா? நமச்சிவாய. கோவிந்தா கோவிந்தா. சரி, கோலிநாத் கே அரோகரா. நான் கோவிந்தா கோவிந்தான் சொன்னதுக்காக சொன்னீங்களா? நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நான் விட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன தாத்தா? சாப்பிடு. போயிட்டு வரட்டுமா? அவருக்கா? அப்ப இவர் யாரு? தாத்தா அங்க ஒரு தாத்தா இருப்பாரு. எங்க அந்த கல்லாண்ட உட்காந்து என்ன வந்துருமா? நீங்க யாரு? டூப்பா? வா. ஆளுக்கு ஒரு ஸ்டாப்பிங் வச்சுப்பீங்க போல இது. காலுக்கு ஒரு ஸ்டாப்பிங் வச்சுப்பீங்க போல. அப்புறமா என் கால் இங்க நின்னுச்சு, அங்க நிக்கலையா வண்டி நின்னுங்க பொழுது. தானே இருக்குது நட ஒன்னாயிடாது. எத்தனை வேணும்? 2. சிவாய நமக. எத்தனை வேணும்? ரொம்ப பசியில் இருக்கார். யார் இவரா? ஐயர்சாமி நந்திசாமி. என்ன பசியில் இருக்கிறீங்களாமே? இல்லை சாப்பிடாது. சிவாய நமக. சாமி சொன்னாங்க ஒன்றை போட்டு வராதுல. நான் சொன்னேன் ஊரே அழிஞ்சா கூட ஒன்றை போட்டு சாப்பாடு கரெக்டா வரும்னு. ஊரே அழிஞ்சா நான் யாருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்? கொஞ்சமாவது யோசிக்கிறீங்க. ஊரே அழிஞ்சு போச்சு, நான் யாருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் சொன்னேன். ஆனா நீங்க சொல்றதுலயே கொஞ்சம் லாஜிக்கே இல்லாம சொல்லிடுறீங்க பாரு. ஊர் அழிஞ்சு போச்சுன்னா யாருக்கு நான் சோறு எடுத்துட்டு வர போறேன்? ஓம் நமச்சிவாய. தண்ணி வேணாமா? எத்தனை தாத்தா வேணும்? 2. சிவாய நமக. உங்களுக்கு எத்தனை சாமி? 2ங்களா? சாம்பாருங்களா? மோருங்களா? சாம்பார். ஆளுக்கு ஒரு ஸ்டாப்பிங் நிற்க வைக்கிறதோட இப்போ காலுக்கு ஒரு ஸ்டாப்பிங் நிற்க வைப்பீங்க பொழுது என் முன்னாடி கால் அங்கே இருக்குது, அங்கே ஒரு வாட்டி நிறுத்து. என் பின்னாடி கால் இங்கே இருக்கு, இங்கே ஒரு வாட்டி நிறுத்து. நீ என்ன அப்படி போற அப்படின்னு பொழுது இந்த இடத்துல தான் இதே பஞ்சாயத்து தவிர அந்த குப்பை தொட்டியாண்ட கேரளா சாமி வந்து நிற்பாரு. அதுக்கு அந்தாண்ட ஒரு சாமி இந்த பக்கம் பச்சை வச்சு, அந்த பக்கம் இருக்க குப்பை தொட்டியாண்ட இருக்கிறவங்க இந்த எல்லைக்கு வர மாட்டாங்க, இந்த எல்லையில் இருக்கிறவங்க இந்த எல்லைக்கு வர மாட்டாங்க. இதே இடத்துல 3 வாட்டி நிறுத்துறேன். ஒரு நாள் பார்த்தேன், ஐயா நான் ஒரே இடத்துல நிறுத்துறேன், தயவுசெய்து நீங்கள் வாங்க. இல்லை எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது. ஐயா உங்களுக்கு அவரு ஆகாதுன்றத என்னையா ஆகணும் பண்ணிருக்கிறீங்க. ஒரே அன்னிலேருந்து இதே இடத்துல நிறுத்தினுக்கிறேன். சும்மா ஒரு 2 நாள் குறிச்சிக்காக மழை வந்துச்சு, கிட்ட போய் நிறுத்தினா கமான் இன்னொரு ஊருக்கு கொடுப்பா. என்ன ஊருக்கு போனா? எந்த ஊருக்கு போல? நீ தான் போய் ஆளு சும்மா கம்னரு. ஆமாமா தினமும் வந்து நிக்கிறேன் உன்னை பாக்கிறதுக்கு தான். எங்க வந்துருக்குற? ஓ 3 நாள் ஆச்சு வந்து. கூட வந்தேன் தாத்தா. இல்ல தாத்தா, நாங்க நேத்து கூட வந்தேன் தாத்தா. மெய்யாலுமே வண்டியில போயிருப்போம் தாத்தா. எங்களுக்கு வண்டியில போல தாத்தா, மெய்யாலுமே வந்தேன் தாத்தா. சாப்பாடு கொடுக்கும். ஆமா தாத்தா. என்ன சாப்பாடு கொடுத்த? நீ கேள வரா. நேத்து என்ன சாப்பாடு கொடுத்த? என்ன சாப்பாடு? கீரை குழம்பு கொடுத்தேன், அப்புறம் மிளகு சாதம் கொடுத்தேன். போய் சொல்லாத. போய் சொல்லக்கூடாது. பொய் ஏன் சொல்றேன்? உண்மையை சொல்லு. அதான மெனு. லெமன். ஆள் இல்லைனாவே மெனு கூட வந்துடுறேன். மோர் குழம்பு. சரி, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? ஒரு மாரியாத்தா வரும், அது எப்படியா சமாளிச்சு விடா. ஐயோ கொஞ்சம் வாயா. திண்டிச்சா? இதுக்கு தான் சோறே கொடுத்தாங்க. சாமி
ஆடாடா எங்களுக்கே ஆச்சரியமாகுது. நல்ல சாப்பாடு மோர். குருஜி ஏன்ட்டே வா எத்தனையா? ஒன்றா ரெண்டா? என்ன எங்கப்பா படம் வந்தீங்கடா? இது முன்னு 10 ரூபா வரல. இருக்காருல்ல இருக்காருல்ல இவர் வரையணும். பார்க்காமலே வரைஞ்சிடும். அடிக்கடி அவர் வரையணும். மனசுல பதிஞ்சிச்சு. இல்லை அவர் வரையணும். அங்கே பாருங்க வரைஞ்சி பெரிய போர்டு வைக்கணும். அங்கே என்ன ஒரு பெரிய போர்டு ஒன்று வைக்கணும். அப்புறம் வச்சுட்டு அப்புறமா ஆசிரமத்துக்கு அடிக்கல் நாட்டிடலாம். பார்த்தீங்களா? சமாதி கூட சமாதிக்கு அது நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் அதை இப்போ யோசிக்கிற? அதை பத்தி எப்ப யோசிக்கிறா? யோசிக்கணும், அத்தையும் யோசிக்கணும். கட்டோட்டு சம்பாதிக்கிறது விட்டுட்டு பாரு சொல்றாரு பாரு. நான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கிறேன். இன்னைக்கோ நாளைக்கு இருக்கிறேன். எப்படா யார் நீயா? இன்னைக்கோ நாளைக்கு வைக்கிறியா? பாரு பாரு நாக்கிற பாரு. இன்னும் 10 வருஷம் இருப்ப. ஐயோ எந்த வழி தாங்கிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் ஆகுது போ, கவலைப்படாத. என்ன தாத்தா வண்டி வந்தது கூட தெரியாம தாடிக்கு பேன் பார்த்துனுக்குற. ஆமா பேன் என்ன இப்படின்ற என்னன்னா பண்ணதான் நோட் பண்ணியிருந்தேன். புளிக்குள்ள பாக்கணுமா அவரை? குழிக்குள்ள நீங்க பாக்குறீங்க போய் அவரை? புளிக்குள்ள போய் பார்க்க மாட்டேன். நீங்க தானே சொன்னீங்க குழிக்குள்ள பாக்கணுமே அவரு. என்ன இங்க வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் இது பண்ணுவாரு அந்த தாடிய. ஐயா அப்படின்னாரு. என்ன தடுவாரு, அதை தடுவாரு, இதை தடுவாரு. என்னென்ன இப்பெல்லாம் பண்ணிதான் அந்த தாடியை வந்து சேவ் பண்ணிடு. இல்ல இப்ப கூட பாரு தாடிக்கு பேன் பாத்துக்கிறாரு. இப்படின்றாரு 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 இப்படின்றாரு. மேக்கப் போடுறதுக்கு ஓ பெரிய மேக்கப் அப்பதான். வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. மேக்கப் போடலையா நீங்க? இனிமேல் தான் ஆரம்பம். ஒன்றே இதுக்காக தான் பார்த்து வந்தாரு. வாங்கி வச்சுட்டு அப்புறம் போறது. தாத்தா குளிக்கும் போது பாக்கலையான்னு கேக்குறாரு அவரு. ஐயா 2 கொடுத்துருங்க. ஐயா 2 கொடுத்துருங்க. சிவாய நமக்கு ஒரு சபை. நமச்சிவாய. நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறீங்களா? எங்க போயிருந்தீங்க ரொம்ப நாள்? ஆளா காணோம். சிவாய நமக ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? 2 தான். சிவாய நமக. உனக்கு 2. சித்தரே எதின் சாப்பாடு? சித்தர் காலை அமைச்சு போறா. என்ன வேணும் இன்னும்? ஊருகா டிரைவர் கேக்குது பாரு. இதுக்கு மட்டும் வாய் தரேன். ஓம் நமச்சி மகான் நோ மகான் நா மகான். இங்கே தான்ங்கிற. நீ எங்கக்கிற? இந்த மகான் 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 மகான். ஆனால் மகான்னா நீ சொன்னது உண்மைதான். நைட்டு மழை வரும்னா அப்படியே மழை வருது. ஓ ஐசா ரெகுலர் ஆயிடுச்சா? ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. போ ஒரு சாப்பாடாவது கொடுத்துட்றேன். இப்போலாம் அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது யாருமே. ஒரு சாப்பாடாவது கொடுத்துட்றேன். இந்த ஒரு 10 பேர் 5 பேர் 10 பேர் 20 பேருக்கு மேலே வருவாங்க பாரு. அப்போ தான் என்ன பண்ணுறது? நிறுத்திடுறது. ஐயா இல்லை சாமியாக இருக்குன்னு. ஒருத்தர் 2 பேர் வந்தால் கண்ணு தெரியாமல் வந்தால் கொடுத்துட்டு போயிடுறது. ஒரு யார் உனக்கு? மருமகன் தானே? அப்படியே நிற்க சொல்லிட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தானே சாப்பாடு? சொல்லிட்டு வந்தேன். அப்படின்னு வரல. நான் பண்ணுறேன். போட மாட்டீங்களா? அவங்க தங்க மாட்டீங்களா? அதுக்கோசரம் விட்டு அனுப்ப அது மட்டும் நீ வாங்கிக்கோ. அவருக்குன்னு கேட்டால் என்னைக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். சொல்லு. அவன் வரான்.
சரி கொடு. கொடுத்துட்டுனே கொடுத்து 1/4 மணி நேரம் ஆகுது. இப்போ வந்து பஞ்சாயத்து பண்ணுகிறேன். எனக்கும் கோயில் அத்தா. உனக்கும் குழந்தைனார் சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. ஒருத்தரும் வீட்டில் சோறாக்காதீங்க. லியோ பயங்கரமான தூக்கமா? சாப்பிடுங்க வரட்டுமா? ஏய் ஏய் சிம்பா சரி 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 என்ன கட்டி குடிக்காது சரி வா வா போ போ டேய் எங்க அப்பா வா வா வந்துரு வா. நான் இங்கே போட்டு போகிறேன், அப்புறமா சாப்பிடு. அம்மக்குளம் பண்ணுவோம் பாரு கொஞ்ச நேரத்தில். ஏய் போட்டு போகிற சாப்பிட்றா என்ன? சரி பாய் பாய். சாமி வாங்க சாமி. எழுதி வச்சதெல்லாம் கரெக்டாக நடக்குதா? சாமி கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது, அது எழுதி வச்சிருந்தீங்களா? எழுதி வச்சிருக்கேன். என் கூட வரலாம் தான் திருத்தணி டைப் அடிப்பானுங்களே அந்த சொன்னேன். எத்தனை நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க? 3 மாதம் 90 நாளைக்கு பாரா நடக்குது அப்படின்னு. இன்னும் 100 பேர் சாவாங்கன்னு அதை போய் தடுத்து நிறுத்த மாட்டீங்க. என் கூட வரலாம் தான் வாங்க, ஒரு சாப்பாடு கொடுங்க. இல்லை 4 பொண்ணு ஒரு ஆம்பளை 4 பேர் திட்ட சொன்னேன். போறேன் நாளைக்கு போறேன் திருத்தணி. கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவ போறாங்கன்னு சொன்னீங்க. நான் பொதுவாக சொன்னேன் கேடு வர போகுதா அப்படின்னு. அது கெடு 3 மாதம் 90 நாளைக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ள 5ஆம் தேதி வந்து அது 1 மாதத்துக்கு நடந்துச்சு. வாங்க ஒரு 2 கொடுங்க. வாங்கிக்கோ. இப்படி ஓரமாக நின்று சொல்லுங்க, பாவம் அவங்க சாப்பாடு வாங்கிட்டோம். சாமி 103 மாதம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கேன். அந்த சாமி கொடுத்துருக்கேன். 103 மாதம் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் பண்ணிருக்கேன். அங்கே தள்ளுபடி பண்ணிட்டேன், காசை கொடுறான்ட்டானுங்க. அதை மறைஞ்சு கொட்டி கொலைக்கிருக்கேன் அங்கே 4 பேர்த்திட்டேன். எத்தனை சாமி? மாமூல் வேணுமா? ஓம் நமச்சிவாய. தாத்தா கித்தனா? दो बस சார். எனக்கு ஒண்ணு ஐயா. அந்தாண்ட நிக்காதீங்க ஐயா, இது சாமியார் இந்தாண்ட கொடுத்து அந்தாண்ட யாரும் வாங்காதீங்க. ஒன்று கொடுத்துரு உங்களுக்கு தாத்தா. நம்ம இதுதான் சாப்பிட்றது. விருந்தெல்லாம் நமக்கு செட் ஆகல, சாப்பிட்றது கிடையாது. ஒன்று போதும். மோர் கொடுக்குமா ரசம் சாம்பார் கொடுக்குமா? மோரா ஆமாம் 2 எத்தனை ஐயா? 2 ஒன்று தரேன் தரேன். சாமி சுந்தரேசன் போயிட்டார். யார் சுந்தரேசா? அந்த முழு சக்கரை வண்டி உழவன்ட்டு இருப்பார்ல. ஆமாம். எப்போ? பேப்பரில் வந்துச்சு, நான் பார்க்கல. பேப்பரில் நீ சின்ன பேப்பரில் வந்துருக்கு. சுந்தரேசன் தாத்தா செத்துச்சாமே. காமிங்க பேப்பரை. நீ பேப்பரில் வந்துருக்கு. முந்தாள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. சாம்பார் 108 ஏற்றி விட்டு 2 பேர் போய் சேர்த்து வந்தாங்க. நீ காலைல பேப்பரில் தினம் காமிங்க. அங்கே இருக்க கிலோமீட்டர் இருக்கு. இங்கே 6 நேரம் ஆக மாட்டாங்க. அட கடவுளை, என்ன ஆச்சு? பிபி அதுக்கான 250 270க்கு மேலே. பிபி 270க்கு மேலே. தண்ணி பாட்டில் 1 சாம்பாரா மூரா சாம்பார். அவர் ஊர் எல்லாம் போட்டு பேப்பரில் வந்துருக்கு. அவர் ஃபோட்டோ போடலையா? போட்டா போடல. தலைவலி மாத்திரம் கொடுக்கூடாது. சுந்தரேசன் சைக்கிள் வேற கேட்டு வர்ற அமங்கலம் பண்ணி வந்தாரு. தாத்தா ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன் சைக்கிள். அந்த சைக்கிள் எப்படி தாத்தா நான் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும்? எனக்கு சைக்கிள் கொடு. ஆனால் ஓட்ட முடியல. அதனால
சாமி எவ்வளவோ சம்பாதிக்கிறாரு அதில் ஒரு டெய்லி ஒரு கொஞ்சம் நிறைய சரக்கு வேற அடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சரக்கு நைட்டு அடிக்கிறது பகலும். நிறைய என்ன? அதனாலதான் என்ன பண்ண சைக்கிளை வந்து ஏன்னா இவருக்கு ஒரு மனநிலையா இல்ல, நான் பிபி அதிகமாக நல்லா நைட் ஆனா ஃபுல் சரக்கான். சரி அதனால நான் என்ன பண்றது இல்ல தாத்தா அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்ற மாதிரி நான் தான் ரெண்டாவது திருப்பி கேட்காது. அதனால தான் வீடியோவில் என்ன பண்ணேன், கொஞ்சம் கோவமா சொல்ற மாதிரி தாத்தா டெய்லியும் டார்ச்சர் பண்ணாது. ஏன்னா பொறுமையா சொன்னோம்னா டெய்லியும் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்சம் கோவமா சொல்ற மாதிரி சொன்ன உடனே கம்முன்னு ஆனார். அப்பயும் உங்களை கேட்டு தான் இருந்தாரு எனக்கு வாங்கி கொடுன்னு. அன்னைக்கு கூட கண்டாரு வாசூரி போறீங்க முதல் நாள் கூட சாமி சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அவரால முடியல கேட்பேன்னு. அதே நல்லா காலைல அந்த ட்ரை சைக்கிள் நிற்கிறாரா பிள்ளாருங்க எல்லாம் காசு கிடைச்சு நல்லா. யார் வாங்கி வந்து கொடுக்குறது இதெல்லாம்? இந்த இங்கே வருதுல இருக்காமே எக்ஸ்ட்ரா வராது. எத்தனை பேர் ஒரு பாயிண்ட் மோர் வாங்கணும், சாம்பார் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா இல்லைன்னு ஐயா, எக்ஸ்ட்ரா கேட்கல உங்கள்கிட்ட கையிலேயே எக்ஸ்ட்ரா தான் கேட்டார் ஃபர்ஸ்ட். அப்புறம் சாப்பாடு கொடுனாரு. எத்தனை வேணும்? 2. என்ன சாமி எங்கே போயிட்டு வரீங்க? ஆளே பார்க்கணும்ல தான் கிடக்குறேன். நீங்கள் தான் சில நேரம் வண்டியில் வர்றதில்லை. அது வரும்போது வரும், சிவா தரும்போது தருவோம். சிவா ஓனர், சிம்பா ஓனர், சிம்பா ஓனர். டைம் ஓ கிளாக் வேற. என்ன சேவை பண்ண போறீங்க? சரி ஏ சிம்பா பாய். ஏ சிம்பா சரி வா. கொலவெறி ஆள் இருந்தாலும் மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. என்னன்னு கேக்குறாங்க? அவர் வரதில்லை. தாய்லாந்து நாட்டு மன்னர் ஒரு அவசர வேலையா கூட்டு இருந்தாரு. அதனால அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு என்ன பிரச்சனை நிறைய பேர் தாய்க்குளம் எங்க அப்புறம் வரவே மாட்டேங்கிறாரு. இவரே தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க. சரி இவர் யாரு? இவரு தான் இல்லன்னு சொல்ல. இவர் யாரு? இவரு யாரு? இவர் யாரு? பாசா சொந்தக்காரர். பாசா சொந்தக்காரர். ஆமா. ஏன்னா இந்த திருவிழா பாதையில பாசா சாமி பேர் வாங்க. ஐயா இப்ப தாய்லாந்து நாட்டு மன்னருக்கும் அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையா, உடனே வர சொன்னாரு. உடனே ட்ரெயின் ஏறினேன், போனேன், பார்த்தேன், கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்த்து வச்சேன். ஓம் நமச்சிவாய. நல்லா விளையாடுவோம். ஓம் நமச்சிவாய. பிரச்சனையை தீர்த்து வச்சு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துட்டேன். இப்ப ஆளுக்கு ஒண்ணு பிரிச்சுக்கிறாங்களாம். தாய் ஒருத்தருக்கும் லாந்து ஒருத்தருக்கும் பிரிச்சுட்டாங்க. ஆமா இடமத்துல ஓம் நமச்சிவாய. சரி என்ன விஷயமா வந்துக்கிறீங்க திருவண்ணாமலைக்கு? நான் எங்க வர சொன்னேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? இருக்கிற சாமியார் எங்க 10வது போன் வேற போட்டு வர சொல்லுவாங்களா? பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் போலையா நீங்க? எங்க போன நாங்க கேட்கவே இல்லையா சாமி? அவளுக்கு அவன் அங்க மெசேஜ் போகுது சாமி. என்ன போகுது? அவன் அங்க இருந்தாலும் இங்க பாசா சாமி காணும், இங்க பாசா சாமி காணும் கேட்கும் போது அந்த எதிரொலி அங்க போகுது. எங்க பரப்புனாங்க? டெல்லியிலமா கேக்குறாங்க? டெல்லியிலே பாசா வாங்கிட்டு வராங்க. டப்பு. ஓ சாமி ஒரு நாள் பாசா சாப்பிட்டு வயிறு போன். ஓம் நமச்சிவாய. பாஸ் ஐயா எத்தனை ஐயா? பாதுஷா ஒரு நாளைக்கு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன கூட்டு போடுங்க சாமி? அவர் ஏற்கனவே 4 மூட்டை மைதா வாங்கி வச்சிருக்காமா பாசா செய்யறதுக்கு. எங்க அப்பாவுக்கு தெரியாம சுருட்டு பிடிச்சோன்னே எங்க அப்பா என்ன ஒரு ரூம்ல போட்டு அந்த ரூம் பூரா சுருட்டு. இன்னைக்கு நைட்டு பூரா புடி அப்படியே பிடிச்சி தள்ளாடில இருந்து சுருட்டு வாசனை எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி உனக்கு ஒரு கடையில இட்டு போய் பூரா பாதுஷாவா அடிக்கி அன்னையோட மறந்துட்டேன். இல்ல அந்த மாதிரி ஒரு ரூம்ல பாதுஷா பூரா அடிக்கி சாப்பாட்டுக்கு பதிலா பாதுஷாவே தின்னு, தண்ணிக்கு பதிலா பாதுஷாவே குடி, சாப்பிட சொல்லி பாதுஷாவே டோட்டலா மறக்க வைக்கணும். உன்னை அருணாசலம் படம் மாதிரியே உன்னை பண்ணணும். ஆமா. ஒன்லி கோயிங் தான், அவுட் கோயிங்கே வராது. பாய்ஸா எங்க போயிருந்த? எக்கட போயிருந்தவ? நான் இத்தனை இருக்கேன் சாமி. இருங்க என்ன மிரட்டுறீங்க? ஒரு ஆசிரமம் ஓட்டிவார் சாமி. இவரா? ஓ ஆளு சேர்க்கிறாராமா? என்ன ஆளு?
ஆசிரமத்துக்கு என்ன அடி வாங்குறதுக்கு ஆசிரமத்துக்கு என்ன ஆள் சேர்ப்பாங்க? ஆசிரியருக்கு பலவே இருக்கு. சாமியார் ஈசா யோகா மையம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். உங்களை குருவா வைக்கலாம்னு பார்க்குறேன். வந்ததுனால இருக்காரு அவரு. உங்களை குருவா இங்கே கொட்டு சாமி பைசா இவரெல்லாம் உட்கார வச்சா கொட்டுமா பைசா. அவரெல்லாம் ஒரு நேரம் புலம்புறாரு. ஈசா யோகத்துக்கு ஈக்குவலாக வந்துடலாம். கோயம்புத்தூர் ஈசா யோகா. உலகத்துக்காரன் புலம்புறாரு. நீங்களா 300 ரூபா கூட கிடைக்கல, 50 ரூபா கிடைச்சது. ஆமா ஈசா யோகத்தில் முன்னுக்கு வந்தோம். சாமி எப்பவுமே வந்து பசிக்கிறவங்க சோறு கொடுக்க மாட்டாங்க சாமி. சாப்பிட்டவனுக்கு தான் மேலே மேலே கொடுப்பாங்க. நெட்ல பாருங்க, பேசி பேசி நம்மளை தொட்டுவாங்க போல இருக்கு. கொடுக்க மாட்டாரு சாப்பாடு. யாருக்கு தெரியல. சாமி கார் எப்படி போடுவீங்களா? ரயில் மாதிரி போடும். ருத்ராட்சம் பாருங்க. இதுலேருந்து அது வரைக்கும் கும்பிட்டு வச்சிருக்காரு ருத்ராட்சம். கல் எள்ளி போட்டு ஆசை அங்கே ஈஷா யோகாலா ஈசாவியா யூடியூப் போட்டு அள்ளி போட்டு அது ஒரு கவரு, அதுக்கு ருத்ராட்சம். வெடி வெடி டான்ஸ் சாமிங்க பார்க்குறீங்களா? அதான் அன்னைக்கு சிவராத்திரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்ணு பிடிக்கிறது. பாட்டு வெடி வெடி அன்னதானம் எக்கட சாமி ஈசா ரசிக்குது எங்கடா சாமி. போயிருந்தா சாமி? ரசிக்குது சாமி. எங்கடா போயிருந்தா? நான் எங்கிட்டு போகணும் சாமி, எங்கிட்டு தான் இருக்கேன் சாமி. தெலுங்குல இருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டீங்க நீங்க. ஆமா சாமி, அப்போ குழப்பம் தான் நம்ம வேலை. பாதுஷா ஒரு ஒரு ரூம் நிறைய பாதுஷா. அதுவான சார் அதுவும் மறந்து எப்போ எமலிங்கனி அன்னைக்கு விட்டுட்டேன். எங்க போயிருந்தீங்க? நான் எப்போ மாமூல் போய் மதுரை திண்டுக்கல் தேனி கம்பம் அங்கெல்லாம் போகல. இது ஒரு இந்த ஜீவசமாதி பாக்கி இருந்தது. ரெண்டு பாய் இருக்காமா. உத்தரகேச மங்கை என்ன உத்தரகேசம் ஒன்று பெண்டிங் அடிச்சு அவர் இன்னொன்று பாபநாசம் பாபநாசம் திருநெல்வேலி பாபநாசம் ரெண்டு போயிட்டாருன்னா போய் முடிச்சுட்டா ஒன்று அங்கேயே ஜீவசமாதி. நீங்களும் ஜீவசமாதி உங்களை தெரியும் ஒருத்தர் வரணும். யார் வரணும் அதுக்காக போறதே. ஜீவசமாதினா என்ன சமயம்? உயிரோடு போச்சுன்னு சொல்லாதீங்க, போன வாட்டி போச்சுருவாங்க. அதான் உயிரோட பதிக்கத்தான் நான் ஜீவசமாதினா என்ன? ஒரு சாப்பாடு இந்த ஜீவனை அங்க பண்ணாங்க உள்ள போட்டாங்கன்னா ஜீவன் இருக்கும் போதே பதிக்கத்தான் ஜீவசமாதி. பாருங்க சும்மா அந்த கதெல்லாம் வேணாம். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிக்கிறது காமெடி. ஜீவன் உயிரோடு இருக்கும்போது ஜீவசமாதி ஆனவர் எனக்கு தெரிஞ்சு ராகவேந்திரர், அப்புறம் இன்னும் 2-3 அடிகளார். ஜீவன் உயிரோடு இருக்கும்போது அதான் நீங்க சொல்ற வாசம் தான். ஜீவன் இருக்கத்தான் ஜீவசமாதி. ஜீவன் போன பிறகு இது சமாதி. ஆமா நீங்க எப்படி அதுல ஜீவசமாதின்னு சேர்த்துக்கலாம்? அப்படியே அடிச்சுட்டு ரொம்ப போடும். அப்புறம் அது பாவம் உங்களுக்கு வந்துடும். எந்த பாவம் வரப்போகுது? உண்மையை சொன்னா பாவம் வரப்போதா? இன்னும் என்ன போடுறேன்றீங்களா? ஜீவத்தோடு உள்ள அப்படி ஒன்றும் சொல்லலையா? நீங்க தான் போய் ஜீவசமாதி ஆக போறீங்க. இது என்ன குழம்பு? இது என்ன இது ஒண்ணு? இது பாதுசாலாம் அரிஞ்சு போட்டு வச்சுக்குது. இல்ல மோர் எனக்கு வேணாம், அதனால கேட்டேன். ஊறுகாய் பார்த்தா கேட்டேன். ஊறுகாய் வேண்டாம். மோர் வெள்ளைக்காவெல்லாம் வரும். இல்லை ஊறுகாய் பார்த்து பயந்துக்கிட்டான். ஏன்னா வீச்சுட்டு போய் மோர் சார் அதனால கேட்டேன். பத்தானிச்சுக்காதுங்க. சரி சந்தோஷம். எவ்வளோ வேணாம்? பாபநாசம் வெஜிடேரியன் ரைஸ் இருக்கு. பாபநாசம் பார்க்கல. நிறைய இருக்குது. கொண்டு தள்ளுவான்ட்டு சாமி பாப்பனஸ் இன்னும் பார்க்கல. போயிருக்கேன். நிறைய போயிருக்கா. டூர் வண்டி ஓட்டுங்க போயிருக்கா. அவருக்கு சார்ஜ் வேணும்ல. மெயின் போக்குவரத்து சார்ஜ் வேணும்னா திருவண்ணாமலையில தான் வந்து சார்ஜ் போடுவாங்க. யாருக்கு எங்க சார்ஜ் வேணும்னாலும் எல்லாம் சுத்துவாங்க. சார்ஜ் ட்ரை ஆயிடுச்சுன்னா திருவண்ணாமலைக்கு வந்துடுவாங்க. வயர் எடுத்து டக்குனுங்க யாரா ரோட்ல சுத்தி உட்காந்துவாங்க. சார்ஜ் ஏத்திட்டு சார்ஜ் எதுக்கு மறுபடியும் ஜாலியா சுத்துவாங்க. சர்ன்னு ஏறும். இப்ப கங்காதரன் வந்து சார்ஜ் டவுன் சார்ஜ் ஜர்ரி ஆயிடுச்சுன்னா வெளியூர்லாம் போவாரு. சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து ஃபீல் பண்ணுவாரு. சார்ஜ் நிறைய இருந்துச்சுன்னா வெளியூர் போறேன் சுத்த போறேன். நீங்க நல்லா இருக்கணும், செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அழகான குழந்தைங்க லட்டுமா 2 குழந்தைங்க பெற்றுங்க. நல்லா சந்தோஷமா இருங்க. நல்லா செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருங்க. வீடு வீடும் எங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. நாங்கள் ஆனந்தமா சாப்பிடணும். நீங்களும் ஆனந்தமா இருங்க. ஓ நம சிவாய். அவங்க சாமி உண்ணாமலை மீதி போறா உண்ணாமலை தரம் கொடுத்துங்க. எல்லாரும் செல்வ சிறப்போடு இருங்க. யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓம் நம சிவாய். நல்லா புதுசா ஏதோ சொல்றாரு அவரு. லட்டு மாதிரி குழந்தைங்க நீங்களா? பாதுஷா மாதிரி குழந்தைங்க வேணுன்றாரா? சாமி குடும்பத்துக்கு வந்து 2 குழந்தை, ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று. 2 குழந்தை போதும். அவ்வளவான அப்போ லட்டு வந்து பாதுஷான்னு சொல்லுங்க. செமி பண்றீங்க சும்மா குழந்தை வச்சுட்டாலே குடும்பம் ரசிக்க. பேசுவேன் ஒரு மாதிரி இடுங்க உடம்பு இல்லையா? இல்ல சாமி இன்னைக்கு தான் வந்து சுகர் எனக்கு 43 தாங்க. 43னா ரொம்ப லோ சுகர். டாக்டரே செக் எதனா போட்டு ரொம்ப 80 இருக்கணும். 43 தாங்க சுகர். டீ காப்பிலாம் சாப்பிட்றது கிடையாது. ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. இன்னொன்று என்னன்னா நீங்க வெயில் அலையக்கூடாது. வெயில் அலைஞ்சா உங்களுக்கு தலை சுத்து வரும். நீங்க இப்பெல்லாம் கொஞ்சம் கேர் ஆகுது. 4 நாளா வந்து முக்கியமான வேலை ஒண்ணு பர்சனல் வேலையா போயிருந்தேன் சாமி. பர்சனல் வேலையா போயிருந்தேன். சரி சரி
அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இன்னைக்கு கூட 170 பேருக்கு தான் அன்னதானம். நம்ம எப்பயும் போல ஆட்டோவில் 200 பேர் கொடுத்து அமிச்சிடலாம் தான் பார்த்தேன். ரொம்ப உடம்பு முடியல. காலையில் வெடிகாலம் 4 மணிக்கு தான் வந்தேன். சரி இருந்தாலும் மாசத்துல முத நாள் அதே மாதிரி உங்களை கேட்குறாங்க நிறைய பேர். அதே மாதிரி சரி பரவாயில்ல நம்ம கொடுத்துருவோம். கேட்க நான் தான் கேட்டேன்னு சொல்ல வேண்டியது. நம்ம ஒதுக்கிறீங்க, நீங்க கேட்கறது ரெண்டு பிளாக் பண்ணிடுறாங்க. மொத்தமாக கேட்டாங்க. யூடியூப் பார்த்துக்கவங்க கேட்குறாங்க, ஏங்க ஒரு வரதில்லை அப்படி கேட்குறாங்க. இன்னும் வீடியோவே அப்லோடு போடல, அதுக்குள்ள எப்படி வந்து கேட்பாங்க? நம்ம கேட்டேன் சாமி லோ ப்ரெஷர் தான் நான் சொல்கிறேன். மருந்து சாப்பிட சொல்லி ப்ரெஷரே இல்லையா? சுகர் லோவாக இருந்துச்சுன்னா சுகரும் இல்லையா? சொல்லி எல்லாம் பிடிக்க மாட்டேன்றாங்க. கேஸ் ஒரு பாக்கெட் வந்து வச்சுட்டு வந்தா வந்து வச்சுட்டு இருந்தா சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க திண்டுக்கல்ல? சொல்லுங்க எங்களுக்கு கொடுங்க, சரியா போயிடும். நீங்க சாப்பிடாதீங்க, எங்களுக்கு கொடுங்க. நீங்க சொல்ல அந்த மருந்தா வரீங்களா? எம்எல்ஏங்க வரைக்கும் போகிறேன். போகலாம், நான் அடுத்த வருஷம் போகலாம். இப்போ வேண்டாம், இன்னும் நாள் இருக்கு. இந்த 2 இடம் பாக்கி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சரி, போயிட்டு வரட்டுமா? பார்த்துட்டு அப்படி நீங்கள் ஜீவ சம்மதி ஆகிறோன்றீங்க. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு பேசிக்கலாம் சார். ஏதோ உங்கள் சார் 4 தடவை பஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம். போயிட்டு வாங்க சார். வாங்க சார், உங்களுக்கும் புண்ணியமாக இருக்கும். வாங்கிங்க. ஒரு பில்டிங் ஃபுல்லா பாதுஷா, ஒரு ரூம் ஃபுல்லா வாங்கி அடிக்க உங்களை சாப்பிட வைக்கிறேன். அப்படியே கவலைப்படாதீங்க சாமி. உங்களுக்கு எதனா ஆசைக்குதா? இல்ல சொல்லுங்க. நம்ம சாப்பாடு போகிறத வரைக்கும் அண்ணாமலை எல்லாமே கொடுத்துட்டாரு. நல்லா திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். சரி சாமி தூங்குறாரு. அம்மா உக்காந்துக்கிறியா? ஓ, எதுவும் சாப்பாடு வேணும்? போயிட்டு வர மாட்டே சாப்பிடல, இதோ வந்து சாப்பிட்றேன். மட்டுமா? இங்கதான் இருந்தேன். தாய்லாந்து மன்னர் வர சொன்னாரு. அவர் வீட்டுல பிரச்சனையா, போய் தீர்த்து வச்சுட்டு வந்தேன். தீர்த்துட்டேன். பிரச்சனை வரவான்னு பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன ஆச்சு சுந்தரேசன் தாத்தாவுக்கு? என்ன ஆச்சு அவருக்கு? மூச்சு திணறல். 2 அவங்க வீட்டுக்கு தகவல் சொன்னீங்களா? அங்கேயே எல்லாம் ஃபுல் டீட்டெயில் ஆதாரத்தை எல்லாம் வச்சிருந்தாரா? சொல்லிட்டாங்களா அவங்க வீட்டுக்கு? இப்போ போனார் வீட்டுக்கு. அவரு போனவர் வந்து ஏங்க வந்தேன்னு திருப்பி அமிச்சிட்டாங்க. மோர் வேண்டாம் 2 குழம்பு. யார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததா? ராஜா மோர் வேண்டாம். ஐயா ஒரு குழம்பு ஐயா அவரை கொஞ்சம் எழுப்புங்க ஐயா. அவர் காது கேட்காத ஐயா. 2 என்ன ஆச்சு அவருக்கு? குழம்பு சைக்கிள் தாத்தா இப்போ மேலே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சுன்னு கேட்குறேன். அதுதான் மேலே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் கூட அவர் இங்கேருந்து கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறதுக்கு நிம்மதியாக இருக்கட்டும். அவர் என்ன என்ன சொல்றது, இங்கேருந்து அவர் எப்போ பார்த்தாலும் எப்போ போகணும் இருந்தார். அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டாரு சிவபெருமானு. மச்சிவாய் அவர் நல்லா காப்பாற்றி நல்லா இது பண்ணி மட்டும் என்ன பண்ண போகுது? இன்னும் கஷ்டம் தான் போடுவார். வயசும் ஃபுல்லாக ஆகி போச்சு. வீட்லேயும் பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு அவர் பிபி ஜாஸ்தி மேம். 250 290 இருக்கும். இப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு 57 இப்போ நீ பண்ணுறேன். யார் கூட போனதே? அவர் கூட 2 பேர் போனாங்க. யார் அன்னைக்கே வந்துட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒன்று கபடிக்காரன் யாரு? அந்த சைக்கிளில் கபடி பிறகு போவானே, சைக்கிளில் கபடி பிறகு போவானே. இப்போ சாமானத்தை விலைக்கு கொடுத்து வாங்குவான். போலீஸ்காரன் அவன் அவ்வளோதான். 12 மணிக்கு போனாங்க. மூச்சு திணறலாமா?
அவனை இன்றைக்கு போட்டு கொண்டு போய் சாமி படிக்கையிலே ஒன்று விட்டுருப்பாப்புல இங்கேயே ஒன்று விட்டு கதாதுன்னு ஈரத்தில் தூக்கிட்டு போய்க்கிறாங்க. இல்ல அவ்வளவுதானே அவருக்கு அப்பயே முடிஞ்சு அவரு வந்து இன்னும் இங்க இருந்தா இன்னும் கஷ்டம் தான் படுவாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓப்பனா சொல்றேன் சாமி, ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால முடியலன்னா கடவுள் நம்மள வந்து கூட்டிட்டு போயிடணும். சும்மா இந்த உலகத்துல வந்து நமக்கு யாருன்னா உதவி பண்ணுவாங்களா, நம்ம பாத்ரூம் அள்ளுவாங்களா, யூரின் அள்ளுவாங்களா, நமக்கு எதனா பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புன்ற வாழ்க்கையே வாழக்கூடாது. நம்ம நன்றி சாமி. ஏன் சாமி? நம்ம நன்றிண்ணா. எதுக்கு சாமி? யூடியூப்ல நிறைய பார்த்தேன். அப்படிங்களா? என்ன ஒரு சாமி நீங்க? சரிங்க சரிங்க. இன்னைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் நேரில் பார்த்தேன். நமச்சிவாய். சரிங்க. உங்க பேருங்க ஐயா? என் பேர் வந்து பேரே யார்ட்டையும் சொல்றதில்ல சாமி. சரி. யார் சொல்றதில்ல, ஓட சொல்றதில்ல. நான் துறவி. பேர் ஐயாவுடைய பேர். சரி. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐயாவுடைய பேர். சரிங்க. சரி வாங்க ஐயா. முதல்ல சரிங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதுங்க. தேசியமா மனமே குரு. நமச்சிவாய். யார் போனது? ஒருத்தங்க உச்சி குடி போட்டு இவரை பத்தி எதனா ஒன்று சொல்லினே இருப்பாரு. ஆமா, இவர் பக்கத்துல தான் போடுவாரு. அந்த பையன் ஒரு பையன் மாதிரி இருப்பானே அவனா, என்ன ஆச்சு அவனுக்கு? அவனும் போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. 10 நாள் ஆகுதா? நைனா இப்பவும் சொல்றேன் நைனா, ஐயோ இறந்துட்டாரே அப்படின்னு நம்ம எச்சு கொட்டுறதை விட நம்ம அவர் உயிரோடு இருந்து என்ன பண்றோம்? அப்படிதான் அவ்வளோதான். ஒண்ணுமே இல்லை. நானாகட்டும் யாராகட்டும் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறோம், ஏன்னா ஒரு மழை கிழமை பெஞ்சா ரெயின் கோட் விடும், அவ்வளவுதான். அவர் உடல்நிலையை நம்ம போயிட்டு அவர் உடல்நிலையில பூந்து கஷ்டப்பட்டதுக்காக போனதே நல்லது. அதுதான் நான் இப்பவும் நான் சொல்றேன்னா, நிறைய கஷ்டப்படுறவங்க சந்தோஷமா கடவுள் அவங்க தூக்கத்திலேயோ அது மாதிரி எடுத்துக்கினாங்கன்னா அவங்க இப்போ ஒரு மோட்சம் அடையிறாங்க. இப்போ இங்க மாத்திரை பிபி மாத்திரை போட்டு கச்சா முச்சான ஆகிக்கின்னு பாத்ரூம் போய்க்கின்னு இது பண்ணிக்கின்னு நிறைய கஷ்டப்பட்டாரு, இல்லைன்னு சொல்லலை. வீட்டுக்கு போய் வந்து வீட்டில் சேர்க்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. மறுபடியும் இங்கே வந்தார், சைக்கிள் கேட்டார். நான் கொஞ்சம் கடுமையாக பேசினா தான் வந்து அவர் சைக்கிள் 2வது கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாகவே பேசினேன். தாத்தா சைக்கிள்லாம் கேட்காத சும்மா அப்படின்னு. ஆனால் சைக்கிள் கொடுத்துருந்தாலும் மாட்டார். சரி, ஆத்மா சாந்தி அடையட்டும். நமச்சிவாய. ஆத்மா சாந்தி அடையட்டும். எங்க அந்த சைக்கிள்? அவர் சைக்கிள் எடுத்து ஓட்டுறாரா? யாரோ ஒருத்தர் பயன்பட்டோம். வண்டி ஓட்ட முடியாது. சைக்கிள் வேணுமா? சைக்கிள் சரி 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 சரி. சைக்கிள் சாப்பாடா? சைக்கிளில் வச்சு ஒரு கும்பிட்டுட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். உண்மையாலுமே இப்போ கொஞ்சம் நல்லா நற்கதி ஆகும் அவர் ஆத்மா. வாங்கிக்கிறீங்களா? வண்டியில் வாங்கிக்கிறீங்களா? ஏன்னா இரு. நண்பா சாப்பிட்டியா? ஓம் நமச்சிவாய நமக. இது யாருன்னா சாப்பிட்டுருங்க, அப்புறமா தாத்தாவுக்கு வச்சுது. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக. சிரிப்பே ஆனந்தமா இருக்குது. சந்தோஷம் ஐயா. எத்தனையா வேணும் சாப்பாடு? ஒண்ணா தரேன். உங்க அக்காலாம் வந்து பாக்குறாங்களா? யாரும் வரது இல்லையா? உங்க அண்ணனும் வரது இல்லையா? உங்க அண்ணனா தம்பியா? அண்ணன் தம்பி. அக்கா ஒண்ணு தம்பி ஒண்ணு. 3 பேரா? யாருமே வந்து பாக்கிறது இல்லையா? போங்க. வரவே இல்லை. சரி விடு, யாரும் தேவையில்ல, போடா. சரி 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 சரி. ஆட்டோ தானே ஓட்டியிருந்தா? தாத்தா கிளம்பி வா, அப்புறம் வட்டி போறப்ப வர போற.
ஒரு வெள்ளை சாதம் ஒரே ஒரு வெள்ளை சாதம் மோர். என்ன சாப்பாடு வேணும் தாத்தா? என்ன சாப்பாடு வேணும்? ரசம் இல்லை, சாம்பார். சாம்பார். இவருக்கு மோர் சாதம் ஒன்று கொடுத்துரு, ஒரு சாம்பார் ஒன்று கொடுத்து. இந்தாங்க மோர் சாதம், சாம்பார் சாதம் ஒன்று இருக்கு. தனி மடை போதும் உங்களுக்கு. சாப்பிடுங்க. அப்புறம் நீ வண்டி போன அப்புறம் கரெக்டாக கை காமிப்ப. நீதான் தாத்தா, நீதான் தான் சொன்னேன். எங்க அன்னைக்கு வந்தா வண்டி போயிடுச்சு. ஓய் அப்படின்னு குரல் கொடுக்கறது. எங்க இந்த சத்தம் வரும்? நான் அங்க இருப்பேன். போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? சரி சரி சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓம் நமச்சிவாய. ஈசன் பார்த்து சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா. அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா. ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. என்னை அழைத்திப்போர் என்னை தலவாவிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா. ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா.
அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா